4 குப்பு ஐயா. குத்தாலம் பிள்ளைகிட்ட பாக்கி வசூல் பண்ணிட்டு வந்திய? ஆமா. 3/4 குறையுதடா. பார்த்து வாங்கிட்டு வர வேணா? பணம் பெருசு இல்ல, கணக்கு கரெக்டா இருக்க வேணா? குத்தாலம் பிள்ளை கொடுக்கும் போதே சில்லறை இல்லன்னு 3/4 கம்மியா தான் கொடுத்தாரு. இல்லை, இப்படி 4 பேர்ட்ட 3/4 விட்டீங்கன்னா என்ன ஆச்சு? முன்னாச்சு. பணம் போச்சேடா சண்டாள பயல. முழிக்கு என்ன? பணம் பெருசு இல்லடா, கணக்கு கரெக்டா இருக்கணும். கணக்கு என்னங்க பெருசு? நம்ம எழுதுறது தானே. சிட்டா போச்சு. இல்லை, அத நீ சொல்லாதடா. எழுதுவேன், அழிப்பேன், கிழிப்பேன், கணக்கு புத்தகத்தை எடுத்து குப்பையில போடுவேன். அயோக்கிய பையில எழுத்தா பேசிக்கிட்டு இருக்கிற. இனி பாக்கி வசூல் பண்ண போன இடத்துல ஒரு சல்லி காசு குறைஞ்சது பல்ல புடிக்கணும். பல்ல கணக்கு உதைக்குமே நீலடா சொல்லணும். கணக்கு உதைக்குமே நான் கேட்டு அவங்க என்ன உதைப்பாங்க போல் இருக்கு. 4 தான் நடக்கும் பாக்கி வசூல் பண்ண போற இடத்துல. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். சம்பளம் வாங்கல, சோறு திங்கல. ஐயா, இதெல்லாம் எதுக்குங்க? நான் வீட்டு வேலையோட இருந்துக்கிறேன். பாக்கி வசூல் பண்றதுக்கு நல்ல பாடி உள்ள ஆளா ஒரு ஆளை அனுப்புங்க. என்னது பாடி உள்ளவனா பார்த்து வச்சுக்கிறவா? அப்ப நான் தான் போகணும். என்ன போய் சொல்றியா? வேற எவனுக்குடா பாடி இருக்கு? எனக்கு தான் பாடி இருக்கு. பாக்கி வசூல் பண்ண சொன்னா பாடிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஓகேப்பா, உன்ன சொல்ல குத்தம் இல்லடா. சரி, வீட்டு வேலையாவது ஒழுங்கா கவனிப்பியா? அதை கவனிக்காம என்ன? இங்கிற சோத்துக்கு அந்த வேலையாவது பார்க்க வேண்டாம். நல்லா எழுத்து பாருங்க. எழுத்தேன். இப்பவே அந்த குத்தாலிங்கம் பிள்ளைகிட்ட போய் பட்டு பட்டுன்னு பேசி பாக்கி வசூல் பண்ணிட்டு வரல. நான் கனக சபை இல்லடா, கனக சபை இல்ல. விளையாட அப்படியே குப்பை தான் போய்கிட்டு இருக்கிறேன். கார் செட்டை போய் திறந்து வையேன். கார் செட்டு தான் இருக்கு, கார் இல்லையே. சின்னம்மா யாரையே பாக்கணும்னு அவசரமா கார் எடுத்துட்டு போயிருக்காங்க. தொலைஞ்சது. இனிமே நான் லுங்கி பிசினஸ் பண்ண மாதிரி தான். ஏதோ ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை கடனை வசூல் பண்ணலான்னு போனா காரக்கான ஊரக்கானம்னா நான் நடந்து போறதாப்பா? போலாமே. என்னது? ஆமா, இந்த மாதிரி பொண்ணை பத்தா நடந்தாடா போகணும். எல்லாம் அந்த சண்டாளி சதி பண்ணி என் தலையில கட்டிட்டு போயிட்டா எல்லாத்தையும் நான் சுமக்க வேண்டி இருக்கு. ஏல குப்பு ஐயா, டேய், ஒரு பொண்ணு காலங்காத்தால ஏந்திருச்சு கார்லயே ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா ஊர்ல இருக்கிற 4 பேர் என்னடா சொல்லுவான்? ஏங்க அடிக்கடி இந்த 4 பேருங்கிறீங்களா? யாருங்க அந்த 4 பேரு? ஓகே, அட்ரஸ் கேட்டு சொல்லட்டுமா? காலையில ஒரு பொண்ணு கார்ல ஏறி ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா நியாயத்தை பத்தி பேச வந்துட்டான். வரட்டும் அந்த கழுதை. கார்த்திகை மாசம் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு மறுவேலை பார்க்க. யாருங்க மாப்பிள்ள? எல்லாம் அந்த பொன்னையா உள்ள மகன் குமார். யாரு குமாரா? இந்த குமார் கல்யாணம் அப்படி ஒண்ணு சாதாரணமா நடந்துராதா. ஏன் வந்தா தடபடலா தாண்டா நடக்கும். அதுதான் எப்ப நடக்கும்னு சொன்னேன். அது இன்னும் டெபினட்டா தெரியலடா. தெரிஞ்ச ஒண்ணு சொல்றேன். ஆமா, ஒண்ணு யாருடா? அதே மேரேஜ் இன்விடேஷனை பார்த்து தெரிஞ்சுப்ப. முதல்ல சீட்டை எடு. ஏண்டா குமார், நீ காலேஜ்ல படிக்கும் போது சுந்தரிங்கிற ஒருத்தி உனக்கு லவ் லெட்டர் எழுதினாலே? ஆமா ஆமா. அவனுக்கு எங்கடா இருக்கா? அவ என்ன ஆனாலோ என்னமோ யாருக்கு தெரியும். ஆனா அவ எழுதின லெட்டர் மட்டும் என் பாக்ஸ்ல தான் கிடக்கு. என்ன பாபு கேள்வி? அந்த கேள நினைச்சா எனக்கு பாவமா இருக்குதுடா. அவ லவ் இப்படி ஃபெயில் ஆகும்னு கனவுல கூட நினைச்சிருக்கா. அட, மேல கேட்டான்னா என்னமோ அவ வேதனைப்பட்டதை வந்தான் பக்கத்துல நின்னு பார்த்த மாதிரி பேத்தாஸ் பண்றான். இல்ல. என்னடா மணி, இல்லையா? அப்ப சரி, நானும் என்னடா யோசனை? இறக்கட்ட சீட்டை. ராமு, இந்த உலகத்துல கெட்டது செஞ்ச எவனுமே நல்லது அனுபவிச்சது இல்லடா. அதுக்கு உதாரணமா தான் நம்ம குமார இருக்கானே. கரெக்டா சொன்னா சுந்தரி. ஏண்டா, அந்த லுங்கி வியாபாரம் பண்ணத்தானே நீ சொல்ற? சாட்சா தவளையதான். அட, அவளுக்கு தான் சங்கர் இருக்கானே. அவனை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவ உயிர் குணாலும் சம்மதிக்க மாட்டாளே. அதை மட்டும் சொல்லாத பாபு. வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு. இந்த குமார் குறி வச்சா தவறுனதே கிடையாது. செல்லம் குமார் மேரேஜ் இன்விடேஷன் உன் கைக்கு கிடைக்கல, அப்புறம் ஏன்னு கேளு. ஏண்டா, நீ உண்மையா சொல்ற? பிராமிஸா சொல்றேன்டா. எங்க அப்பாவும் அவ அப்பாவும் கலந்து பேசிட்டாங்க. எல்லாம் என்னப்பா? நேரம் எங்க போயிருந்தா? வந்து வந்து வந்தாவது போயாவது சீக்கிரம் பதில் சொல்லு. என் ஃப்ரெண்ட பாக்க போனேப்பா. என்ன? அதான்ப்பா என் சிநேகிதி. என்ன சொன்ன? பொய் வேற பேச கத்துக்கிட்டியா? எனக்கு வர்ற கோபத்துல மகன் கூட பார்க்காம கண்ணத்துல பலார் பலார் நான் அரைஞ்சிருவேன். அப்பா, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அந்த சங்கர் பையில தானே பார்க்க போயிருந்த. இந்த கார் ஒண்ணு இருக்கிறதுனால அந்த கழுதை அடிக்கடி பார்க்க போயிடல. அதை வித்து தொலைச்சிடுறேன். இங்க வித்துடுவீங்க, வாங்குறதுக்கு ஆளு? வாங்குறதுக்கு ஆளா? ஊர்ல 1000 ரூபாய் காரு காரணமே அலையிறான், வாங்குறதுக்கு ஆளா? காருக்குள்ள அலையிறான்.
அப்ப காரா தெரியலையா நம்ம காரு? இல்ல சண்டாள பயல, அது ஆவி வந்த காருடா. ஆவி வந்த காரா? ஆவி போன காருன்னு சொல்லுங்க. ரோட்ல போகும்போது முன்னாலையும் பின்னாலையும் புகைய விட்டுக்கிட்டு அப்பா மேகமண்டலம் மாதிரி ஒரு மயிலுக்கு ஒரு பயம் வர்றது தெரிய மாட்டேங்குது. பின்ன என்னங்க, தெங்கு பொட்டிக்கு இன்ஜின் வச்சது மாதிரி ஒரு காரை ஒண்ணு வச்சுக்கிட்டு சும்மா அதை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்களே. வேலையை பாக்குறியா இல்லையா? பேசாம காரை எடுத்து போடுவீங்க. அம்மா காலை. ஓஹோ, நீ சிரிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியில போனா காலை வெட்டிடுவாமா. ஓ கொண்டா சாவி. எப்படி கூட பிறந்த தங்கச்சி பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு சொல்றவங்கள இந்த உலகத்துல இப்பதான் முத சந்திக்கிறேன். இல்ல சோம்பேறி, இந்த உலகத்துல முதலா சந்திக்கிறியா? இது வரைக்கும் எத்தனை உலகண்டா நீ சுத்தி இருக்கிற? என்னங்க மூச்சு விட்டினா மூச்சை பிடிச்சு கொண்டுடுவேன். ஏதோ பாவம் போட்டு சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிறான்னு பார்த்தா தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கிறியா? இனிமே வாய துற, கணக்க தீர்த்துட்டு மறுவேலை பார்க்க. சட்டு புட்டு அதையாவது செய்யுங்க. சம்பளமாவது எவ்வளவுன்னு தெரிஞ்சு தொலையட்டும். தெரியணுமாடா? அயோக்கிய பையல, நீ ஆயுஷ் பூரா இங்க வேலை செஞ்சு ஆகணும். இந்த ஜென்மத்துல இதை விட்டு நீ வெளியிலே போக முடியாது. அயோக்கிய பையல, உனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கணுமே. உன் தலையெழுத்து எப்படி இருக்கும்? சரி முத்துமகலி தெருவுல நம்ம முத்துமகலி இருக்கானே, அவன்கிட்ட போய் லுங்கி பாய்க்க வாங்கிட்டு வா. முடியாதா? ஏண்டா முடியாத? அங்கதான் நம்ம சங்கரையா குடியிருக்கிறாரு. அவர் குடியிருந்தா உங்களுக்கு ஒண்ணும் இல்லீங்க, எனக்குலாம் வயிறு பத்திக்கிட்டு தெரியுது. உங்க தங்கச்சி உயிரோட இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? உன் பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல. அப்ப சொன்னேன். இப்ப என்னென்னமோ பேசுறீங்க. அப்படித்தான் பேசுவேன். நீங்க பேசுங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அவர் மொத்தம் பெரிய இவர், உனக்கடா வெக்கம். அப்புறம் என் பொண்ணை கொடுத்துட்டு நான் என்னடா வெக்க பண்ணும்? ஏனாவது தேனாவது என் அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? யாரு இப்ப இல்ல என்ன இல்ல, இது என்னடா அதிகமா பேசிக்கிட்டு இருக்குது? 60 ரூபா சம்பளக்காரனுக்கு என் பொண்ணை நான் கொடுக்கவே மாட்டேன். ஆமா, ஏன் அதுல வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு சொல்றீங்களா? இப்ப நடத்துவாங்க, அப்புறம் 4 புள்ள ஊட்டி ஆகி போச்சுன்னா ஆகட்டுமே. நீங்க சம்பாதிச்சு வச்சுக்கீங்களா சொத்து சொக. கேட்டீங்களா மதிசேத்த? நம்ம வீட்டு வண்ணானுக்கு நேத்து குதிரை பந்தத்துல ஒரு 5 ரூபா சீட்டுக்கு 50,000 ரூபாய் ஆச்சுதா. அதிர்ஷ்டம் இப்படி இல்ல இருக்கணும். இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நம்ம சங்கரையா கற்றுக்க கூடாதா? இந்நேரம் இந்த வீடே சந்தோஷத்துல முழு இருக்குமே. எதுக்கும் வேலை வர வேணாமா? ஒரு 5 ரூபா சீட்டுக்கு 50,000 ரூபாய் ஆச்சுதா. அதிர்ஷ்டம் இப்படி இல்ல இருக்கணும். இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நம்ம சங்கரையா கற்றுக்க கூடாதா? சரியான சமயத்துல வந்து சேர்ந்தேன். என்ன சங்கர், ரேஸ் கோர்ஸுக்கு வந்துட்டேன். உன் கொள்கைக்கு இது விரோதமாச்சப்பா. எப்பவுமே கொள்கை சொந்த விஷயத்துல பிரயோஜனப்படுறது இல்லையா சங்கர்? நீ அப்படி பேசுற? குதிரை பந்தயமும் குடியும் கூத்தியும் மனிதனை கெடுக்க அழிவு சாதனங்கள்னு சொன்ன நீயா? ஆமாம் குமார், காலம் என்னை அந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டு இதுதான் என் கடைசி சோதனை. பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இது ஒரு பரீட்சை. இதில் நான் ஜெயித்து விட்டா எனக்கும் செல்லத்துக்கும் திருமணம். என்ன சொன்ன? எனக்கும் செல்லத்துக்கும் திருமணம். ஓஹோ, அப்படியா? நல்ல காரியம். ஆமா, இதுல ஒரு வேளை உனக்கு வெற்றி கிடைக்கலன்னு வச்சுக்க, அப்போ மரணம் தான். அதில் யாருக்கும் தோல்வி ஏற்படாது இல்லையா? கவலைப்படாத, நீ நினைக்கிறபடியே கண்டிப்பா முடியும். இன்னைக்கு டேட் வேல்யூ பிரகாரம் ட்ரிபிள் ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் லெக் நம்பர் 5, செகண்ட் லெக் நம்பர் 6, ரெண்டு இன்சைட் தேர்ட் லெக் நம்பர் 11 பாரு, அது நடந்து வந்தே வின் பண்ணு. அதனால நான் சொன்னபடி கரெக்டா பிளே பண்ணு. லக்கு தான். சரி, டைம் ஆச்சு, நான் சொன்னபடி வாங்கிக்கிறேன். உனக்கும் செல்லத்திற்குமா திருமணம்? அது பகற்கனவு.
கண்டிப்பாய் பலிக்காது. நான் கொடுத்த குதிரைகள் எதுவுமே வராது. என் உயிரையே வைத்திருக்கும் செல்லத்தை நீ அடைய ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். குமார் குறிவைத்தார், குறி தவறியதே கிடையாது. என்ன வேணும்? உங்களை கூப்பிடல, என் ஃப்ரெண்ட கூப்பிட்டேன். என் பேரு கூட குமார் தான் சார். அதனால The horses are now leaving the paddock. The race is now going to be started. The horses are now off. Number 5. First one by neck number 5. சரி போடுமா. கண்ணு மூடிட்டேன்னா ஆமா. எத்தனை ரேஸ்? 5வது ரேஸ். எழுதி 7க்கு வீட்டு வாங்கலாமா? The horses now off. First one by neck number 6. First one by neck number 11. Double event, 1 ticket, 1,75,000. Congratulations and wish you all success. Thanks. குப்பு ஐயா, ஒரு நாளைக்கா இந்த பத்திரிகைகளை படிக்கலைன்னா உலக விவகாரமே மறந்துல போகுது. நமக்கு எதுக்குங்க உலக விவகாரம்? உள்ள விவகாரத்தையே கவனிக்க முடியல. என்ன புத்தி சொல்றானே? உங்களுக்கு புத்தி? விஷயத்த கால் இங்க பாருங்க, படிக்கிற கால்ரா. படிங்க படிங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவில் கணவன் மூக்கை மனைவி கடித்து விட்டாள். பலே பலே, இப்படி அடக்க ஒடுக்கமான பெண்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை. என்ன கண்ணகி பிறந்த நாடு பாருங்க, அதனாலதான் வீரம் சொட்டுது. காலப்படி வழக்கண்ண வீரத்தை பத்தி பேச வந்துட்டான். என்னடா இது காலை பிடிக்கிற? என்ன ஹார்மோனியம் போட்டி வாசிக்கிற மாதிரி? கொஞ்சம் பலமா பிடிச்சா காலை ஒடிக்கிறியடா அப்படிங்கிறீங்க. பேசிக்கிட்டே இருக்கிறிய, புடுங்காத புடி. 4000 4000 சந்திப்பு சந்திப்பு. இங்க பாரு, பருவ பெண் தற்கொலை. ஏன்டா ஊன்ற? என்ன நடந்து போச்சு? இதான் தினம் இதுல வந்துகிட்டு இருக்குது. அப்புறம் ஊன்றிய மிச்சத்தை படிக்க விடு. பருவ பெண் தற்கொலை. தனக்கு பிடித்த காதலனை மனம் செய்து வைக்க பெற்றோர்கள் மறுத்ததினால் பருவ பெண் தற்கொலை. அப்புறம் என்னடா? ஐயோ சாவட்டுமே. அப்பெண்ணின் பெற்றோர்களை போலீசார் கைது செய்து காவலில் நல்லா வைக்கட்டும். அப்பதான் மத்தவங்களுக்கு புத்தி வரும். என்னத்த வைக்கட்டும்? காவல்ல என்னடா வைக்கிறது? இந்த கழுதைங்க நினைச்ச மாப்பிள்ளை நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா காவல்ல வைப்பாங்க. நினைச்ச மாப்பிள்ளையா சொல்றாங்க. காவல் பண்ண பேசாத. மூஞ்சி மாறகட்டும். அடுத்த காலம் வந்து தலையாது. மூஞ்சி மாறகட்டும். அம்மாவா சொன்னா 1000 ஆம்பளை பிள்ளைகளை பெத்துடலாம், ஒரு பொம்பளை பொண்ணை பெத்தாலே போச்சே. நிஜமா? அப்படி சொல்லாதீங்க.
நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெண் குழந்தை, அதை கங்க வாங்க விடலாமா? இல்ல உனக்கு ஒண்ணும் தெரியாது, உளராத ஆமா சொல்லி. நான் ஒண்ணும் உடலிங்க, உண்மையத்தான் சொல்றேன். இந்த அம்மா அழுது சாப்பிடாம மூஞ்சி எல்லாம் வீங்கி போச்சு. ஆமா, அம்மா மூஞ்சி வீங்கி போச்சுங்கிறதுக்காக வேண்டி காலனா கூட இல்லாத தரித்திர பயலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்புறம் என் நெஞ்சிலடா வீங்கி போகும். அதுக்காகத்தான் அந்த பொன்னியாவுள்ள மகனுக்கு தீர்மானம் பண்ண. ஆண்ட முன்னேற்றம் அது நடந்து போச்சுன்னா நானும் பொன்னியாவுலையும் காசி ராமேஸ்வரம்னு போய்கிட்டு இருப்போம். நீங்க காசி ராமேஸ்வரம் போறதுக்காக வேண்டி ஒரு பெண்ணை அநியாயமா கிணத்துல தள்ளிட்டு போறான்னு பாக்குறீங்களா? ஆமா 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 ஆமா. யாரா நீ? நான் வந்தாவது போயாவது. யாரா நீ? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா. நீ சொல்றத நான் என்னடா கேக்குறது? அவர் சொல்றதுதான் என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். டேய் கழுத, நீ சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. மரியாதையா இப்ப நீ வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? மாமா அப்பா தயவு செய்து அத்தானி எதுவும் சொல்லாதீங்க. சொல்றதாவது அவனை இப்ப கொல்ல போறேன். போகல மரியாதை இப்ப போறியா போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? அயோக்கிய பையன். என்ன மாமா நான் சொல்றது கூட விரட்டுறீங்க? நீ சொல்றது என்னடா? நீ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா. கேட்க போ. நான் பணம் கொண்டு வந்திருக்கேன். பணம் பணமா? பணம் பணமா? நீங்க எதை கொண்டாந்தாலும் சரி இப்ப நீங்க வெளியே போய்தான் ஆகணும். இல்ல சும்மா அயோக்கிய பையன். அவன் ஏதோ நல்ல வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கான், வெளியே போய் சொல்ல. என்ன பணமா? பணம் உட்கார்ந்து பேசண்டா. எவ்வளவு வந்திருக்க? 1 லட்சம் மாமா. மாமா லட்சத்துக்கு சொச்சம். லட்சத்தே சொச்சம்? ஆனா பாவி, இத கொண்டு தனியா வந்த ஒரு போன் பண்ணி தான் நான் வந்தே கூட்டு வந்தேன். எப்படி சம்பாதிச்சா? செல்லத்தின் அன்பு சக்தி எனக்கு செல்வத்தை அழித்து விட்டது மாமா. பந்தை குதிரை நம்பி என் வாழ்வை பணையம் வச்ச மாமா. என் வாழ்வை வெறுத்த அது பட்சி போல் பறந்து வந்தது. அடுத்த நிமிஷமே பராரியாகி இருந்த நான் பணக்காரனாகிவிட்டேன் மாமா. தங்க என்ன இருந்தாலும் என் தங்கச்சி மானாச்சே, அந்த சொந்தம் வந்தெல்லாம் விட்டு போயிருமா? இனி வந்து 1000 பேர் காட்டாலும் செல்லத்தை வேற எவனும் கொடுக்க மாட்டேன் மாமா. நீயே கட்டிக்க. எதுக்குமே கொடுத்து வைக்கணும். பிள்ளைன்னு பிறந்தா இப்படி இல்ல இருக்கணும். ஆஹா, என்ன பக்தி! பெத்த தாய் தகப்பனையே இவமா நினைச்சு கும்பிடுதே. மாறே வந்துட்டேன் தம்பி. ஜிம்மி வரியா? ஐக்கு பால் வச்சே லைக்கல. இந்த ஆக்ஷன் பை முதல்ல. ஜிம்மி தம்பி தம்பி. யார் அது? ஓ பாட்டியா, எங்க வந்த? என் பேத்தி ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு ஏதாவது பலகாரம் செய்து போடணும்னு காப்படி கடலை பருப்பு கடனா கேட்டேன், கொடுக்க மாட்டேங்கிறார் கணக்கு பிள்ளை. உனக்கெல்லாம் எங்க கொடுக்க போறாரு? வா. கணக்கு பிள்ளை காப்படி கடல் கொடு. என்னங்க முதலாளி, இப்பவே ஏகப்பட்ட கடன் வெளியே நிக்குது. நிக்காம என்ன செய்யும்? நீ பணக்காரனா பார்த்து கொடுத்துட்டு பக்கம் பக்கமா எழுதி வச்சுட்டு பாதரட்சை செய்ய முடியாது. ஏன்னா அலையிற ஏழைங்களுக்கு கொடுத்தாலும் கண்ணியமா கொண்டாந்து கொடுப்பாங்க. கூடையா திருப்பி வர்ற கடனா இது? சொத்த பூரா பொண்டாட்டி மேல எழுதிட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கறான், அது திரும்பி வருது. கூடிய கிளவி ஒண்ணு ஐயாட்ட போய் சொல்ற, இரு உன்னை கொண்டு விடுறேன். தம்பி சனியன ஏன் கத்துற? வேணுங்கிறத வாங்கிட்டு போய் தொலை. ஜெகதீஷ் இருக்காரா? இருக்காங்க. குட் மார்னிங் ஜெகதீஷ். குட் மார்னிங். ஜெகதீஷ், நீ சொன்னபடியே ஆயிடுச்சுல்ல? இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ, நீதி இருக்குது. நீதி எனக்கு அது அநீதிதான் செஞ்சிருச்சு. ஜெகதீஷ், என்னால அந்த கொஞ்சம் கூட மறக்கவே முடியலையே. குமார், நீ ஒரு பைத்தியக்காரன். இனி செல்லத்தை நினைக்கிறது தவறப்பா. வேற ஒருத்த மனைவியான பிறகும் மறக்காம இருக்கிறது மடமையான காரியம். என் நிலைமையில நீ இருந்தா இப்படி பேச மாட்ட ஜெகதீஷ். எப்படி என் நம்பிக்கையை நாச செல்லத்தை சதி செய்தே தீருவேன். அது உனக்கே பலிச்சுட்ட அனுபவிக்க சித்தமா இருக்கு. உன்னை எத்தனிச்ச காரியம் முடியணும். இல்லைன்னா பித்தனா புயல் அலையாம பிணமாகணும். உன் எண்ணம் அதுவானா நான் தடுக்கவே மாட்டேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், நீதின்னு ஒண்ணு இருக்கு. நிலகட்ட மனிதனை தண்டிக்கின்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சொன்னாலும் என் மனசை மாத்த முடியாது ஜெகதீஷ். நான் நினைச்சதை செய்தே முடிப்பேன். எப்படியும் என் வாழ்க்கையில குறுக்கிட்ட சங்கரை வஞ்சிக்காம விடவே மாட்டேன். வர்றேன். இதுல உன் உதவி எதுவும் இருக்காது இல்லையா? கண்டிப்பா கடுகளவும் இருக்காது. எப்பவுமே வறுமையிலே கிடந்தவன் பெருமையா வாழும் காலம் வந்தால் அதை பார்த்து பொறாமப்படுறது தப்பு குமார். தப்பு. இந்த உலகத்துல வாழறதே தப்பு தான். என்னால குதிரை பந்தயத்துல கிடைச்ச 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பணத்தை எனக்கு பகிர்ந்து கொடுக்காம தனக்கே சொந்தமாக்கி கொண்டானே, அது மட்டும் தப்பு இல்லையா? அந்த அடிப்படையிலேயே சங்கருக்கு குதிரை பந்தயம் டிப்பு கொடுத்த. நீ கொடுத்ததை நல்லா யோசனை பண்ணி பார்க்குமார்.
நீ செஞ்ச தந்திரத்தை தெரிஞ்சுக்காத சங்கர் நேர்மையோட நடந்தான். அதனால இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறான். ஜெகதீஷ், உபதேசம் எனக்கு தேவையில்லை. எப்படி நான் நினைச்சதை முடிச்சே தீர்வேன். செல்ல சந்தோஷமா வாழவே விட மாட்டேன். மீண்டும் சந்திப்பு வழக்கம் போலவே இருக்கும். அது போதும் போ. இவன் பஞ்சமா பாதகன் இல்ல, தசமகா பாதகன். எண்ணம் தனக்கே என்ற உண்மையை உணராத பையன். மாயாண்டி, என்னங்க போறானே அவனை தெரியுமா உனக்கு? ஓ, நம்ம பொன்னைய பிள்ளை மகன் குமாரு. அவனே தான் போட்டிருக்கான். இவனை நாம ஒரு திட்டத்தை போட்டு நாசம் செஞ்சுட்டா போகுது. அதுதான் முடிவு. இருந்தாலும் டைம் கொடுத்து இவனை கெடுக்கலான்னு பாக்குறேன். நீ சங்கர் கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி குமார் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பழக சொன்னேன்னு சொல்லு. சரி, தெரியுமா? போ. இவன் செல்லத்தை எப்படி கெடுத்துறான்னு நான் பாக்குறேன். சந்தோஷம் தானினி வாழ்விலே, நமது வாழ்விலே, இந்த உலகிலே. சந்தோஷம் தானினி வாழ்விலே, நமது வாழ்விலே, இந்த உலகிலே. சொந்தம் ஆனோம் நீயும் நானும், சொந்தம் ஆனோம் நீயும் நானும். ஸ்ருதியும் ராகமும் உறவாடல் போலே, ஸ்ருதியும் ராகமும் உறவாடல் போலே. இந்த நாளை எண்ணும் போது, இந்த நாளை எண்ணும் போது இதயம் துள்ளது ஆனந்தத்தாலே, இதயம் துள்ளது ஆனந்தத்தாலே. இன்பம் என்னும் தேனை உண்ணும், இன்பம் என்னும் தேனை உண்ணும். பண்டு நான், மலர் நீ, அன்பே வா இந்த உலகிலே. கனியும் நீயே கிளியும் நானே, கனியும் நீயே கிளியும் நானே. எனது ஆசைக்கு விருந்தாய் வந்தாயே, எனது ஆசைக்கு விருந்தாய் வந்தாயே. வசந்தம் நீயே குயிலும் நானே, வசந்தம் நீயே குயிலும் நானே. வளரும் காதலின் இசை பாடுவேனே, வளரும் காதலின் இசை பாடுவே. இனிமை காண்போம் எண்ணம் போலே, இனிமை காண்போம். மேகம் நான், தோகை நீ. சந்தோஷந்தான் இனி வாழ்விலே, நமது வாழ்விலே, இந்த உலகிலே. சந்தோஷந்தான் இனி வாழ்விலே, நமது வாழ்விலே, இந்த உலகிலே. ஐயா, சங்கரையாவும் சின்னம்மாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்களா? கொடுத்து வச்சவ நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டான். அந்த குமாருக்கு கொடுத்திருந்தா இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? குமார், என்னப்பா எப்பவும் உங்களோட ஒரே தொல்லையா போச்சு. நீ இப்படி ஒரு வேலையும் இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு திரிகிறது கொஞ்சமும் நல்லா இல்லடா. இது என் சொந்த விஷயம். தகப்பம் கூட தலையிடக்கூடாதா? யாரா இருந்தாங்க எல்லாம் ஒரு அளவோட தான் இருக்கணும். குமார், கொஞ்சம் இங்க வந்துட்டு போடா. நான் சொல்றதை கேட்டுட்டு பிறகு உங்க இஷ்டம் போல செய்டா. என்ன சொல்லி தொலைங்க. எனக்கோ வயசாச்சு. அதான் பார்த்தாலே தெரியுது. நீங்க சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இல்லடா. இன்னும் எதுக்கா? நீ தினமும் இப்படி வீட்டுல இருக்கிற பணத்தை கொண்டு போய் கண்டபடி தொலைக்காதடா. நான் படாத பாடுபட்டு சேர்த்து வச்ச பணத்தை பாழாக்காத குமார். இத சொல்லத்தான் கூப்பிட்டீங்களா?
இனிமே இப்படி கூப்பிடுறத நிறுத்திக்கங்க. இங்க பாருடா, உனக்கோ கல்யாணம் காட்சின்னு அது வேற நடக்கணும். நீ நல்லபடியா இருந்தா தானடா எவனாவது பெண்ணை கொடுப்பான். கல்யாணம் அது இனிமே எனக்கு எதுக்குப்பா? கட்டிக்கிட்டா கனகசபை பெண்ணைத்தான் கட்டிக்கிறதுன்னு தீர்மானிச்சு வச்சிருந்தேன். அந்த ஆசை நிராசையா போச்சு. நானும் தான் உனக்காக எவ்வளவோ பாடுபட்டேன். ஏதோ முடியாம போயிட்டு. அதோட கனகசபை தங்க மகன் சங்கர் அவருக்கு முறப்பொண்ணாவும் போச்சு. அதனாலதான் விட்டு கொடுத்தேன். அதுக்காக என்ன செய்ய சொல்றீங்க? அப்ப இதுவரையில நான் சொன்னது உன் காதல ஏறலையா? பெரிய நியூசன்ஸா போச்சு. இனிமே வாரம் ஒரு முறை இங்க வர்றதை கூட நிறுத்திக்க வேண்டியதுதான். என்னடா நான் கெஞ்ச கெஞ்ச மேல போயிட்டே இருக்கேன். நீ இங்க வர்றதால யாருக்கு என்னடா லாபம்? பேஷா வராதே. இனிமே இந்த பக்கம் வந்தே உன் கால ரெண்டையும் வெட்டி விடுவீங்க. முதல்ல சொத்தை ரெண்டா வெட்டுங்க. சொத்தையா நான் பிரிக்க சொல்றேன்? ஒரு நிலையில இல்லாம ஊதாரித்தனமா ஊரை சுத்தி திரிகிற உன்னிடமா ஒப்படைக்க சொல்றேன்? நீங்க என்ன சொன்னாலும் முடியாதுப்பா. குமார், நான் சொல்றது கேளுடா. நாளைக்கு அவ்வளவையும் தொலைச்சிட்டு பரதேசியா ஆயிட்டேன்னா யாரா உன்னை கண்ணெடுத்து பாப்பாங்க? எவன்டா உனக்கு கை கொடுத்து உதவுவான்? தாயில்லா பிள்ளையாச்சேன்னு உன்னை எவ்வளவோ செல்வமா வளர்த்தேன். இந்த தள்ளாத வயசுல என் அருகில இருந்து அன்பு காட்டாம ஆசைய பிரிச்சுக்கிட்டு போறேங்கிறீங்க. இது நியாயமா குமார்? இது நியாயமா? அதுக்காக நானும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஊரை சுத்திக்கிட்டு அலையிறது? ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கேன். பெத்த அப்ப நீங்களே மகன்கிட்ட சொத்தை கொடுக்க நம்பிக்கை இல்லைன்னா ஊர்ல இருக்கவன் எப்படிப்பா நம்புவான்? நாளைக்கே நீங்க சொத்தை பிரிச்சு கொடுக்கலன்னா நான் எங்கேயாவது உங்க கண்ணுக்கு மரவா போய் படைச்சுக்கிறேன். குமார், இங்க வாப்பா. நீ எதுக்காக போற? போக வேண்டியவன் நான் தான். நாளைக்கே வக்கீல கூப்பிட்டு பத்திரம் எல்லாம் உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்றேன். எனக்காக ஒரு காணி நிலமும் இந்த வீடும் போதும். ஐயா ஐயா அதுவும் ஐயா அது உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வண்டிக்கு நேரமாச்சே. உங்க வேசி ரெண்டா கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சண்டாளா பையில வேட்டி ரெண்டா கிழிச்சா ஏன்டா அது? என்னங்க புது வேசி அப்படியே ஜோடியா பொட்டியில வைக்க சொல்றீங்க? புச்சா கிளி கிளி வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டியா? ஓ, உருளைஞ்ச வெட்டி, அரடையன் சட்டை, காடையன் துண்டு, ஊதி டப்பா ஒண்ணு, பல்லு குச்சி ஒரு கட்டு, வண்டியில போய் வச்ச காப்பி கீப்பி சாப்பிட தர்மாஸ் பொட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். என்ன பொட்டி? அதாங்க தர்மாஸ் பொட்டி. அந்த சூடு ஆறாம இருக்குமே. சண்டாளா பையில அதுக்கு அந்த பேராடா? வேற என்னங்க பேரு? இவ்வளவு நாள் அங்க இருக்கிறியே, இந்த கிராமத்துல இருந்து வந்தவங்கிறத நிரூபிச்சுட்டேன். அதுக்கு அது இல்லடா பேரு. வேற என்னங்க? இந்த இது இப்படி இப்படின்னா அடக்காடுத சமயத்துல நமக்கும் இல்ல ஓ மாதிரி நின்னுக்குருச்சு. அதான்டா நீ சொன்னிய சூடு ஆறாம இருக்கும்னா. நான் சொன்னதானே அதே பேர் தான். ஏங்க நம்ம சின்னம்மாவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள திரும்பி வந்துருவீங்கல்ல? என்ன சரியா போச்சு. ஆனா வியாபார விஷயமா போறேன். போற இடத்துல என்னவோ எப்படியோ எல்லாம் தான் ஆண்டவனை நம்பித்தான் போறேன். ஏன்னா குப்பை இரும்பு போட்டிய பூட்டினா என்ன? இருங்க நானே போய் பாக்கிறேன். ஆவா முருகா, நான் நினைச்சதெல்லாம் நடந்து போச்சு. இன்னும் என் பொண்ணுக்கும் நான் நினைக்கிற மாதிரி ஒரு ஆம்பளை குழந்தையும் பிறந்துட்டா உஷ்ன்னு மண்டைய போட்டுருவேன். நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. முன்ன என்னடான்னா சின்னம்மாவுக்கு கல்யாணம் ஆகட்டும் மண்டைய போடுறேன் அப்படின்னீங்க. இப்ப என்னடான்னா ஆம்பளை குழந்தை பிறக்கட்டும் அப்படிங்கிறீங்க. பேச்சுல ஒரு நிச்சயம் வேணுங்க. மூதேவி மூதேவி அவசரம் பிடிச்ச மாதிரி. சிச்சி என்னடா சிரிக்கிற? விளையாட்டுக்கு சொன்னாங்க. ஏண்டா நான் மண்டைய போடுறது உனக்கு விளையாட்டா இருக்குதா? ஆமா, சொன்னா அப்படி நடந்துட மாட்டோம். பேசாம இருறா. ஒரு வேளைய போல ஒரு வேளை இருக்காது. அப்பா கொண்டு போற பொட்டியில அந்த ஓவர் போட்டு வச்சிருக்கிய? பொட்டியில தான் எல்லாம் ஓவரா இருக்கு. அப்புறம் போட்டோ எங்க வைக்கிறது? ஒரு மடப்ப அவங்கிட்ட போய் சொல்றிய நடைய பாரு. எங்கம்மா சங்கர்? பாக்கி வசூலுக்காக வெளியில போயிருக்காரப்பா. ஆமா நான் தான் அனுப்பிச்சேன். அதை கூட மறந்துட்டேன் பாரு. சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். சரி சரி புறப்படுவோம். நேரம் ஆச்சு. காபி சாப்பிடுங்கப்பா. ஒண்ணும் வேணாம்மா, சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. வா வா. மறந்துட்டேன். அம்மா நூல் விலையெல்லாம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. நுஞ்சி விலையை கொஞ்சம் குறைச்சு வாங்க சொல்லு. ஏன்னா சங்கருக்கு வியாபாரத்துல அவ்வளவு அனுபவம் இல்ல. நீ உடம்பெல்லாம் ஜாக்கிரதா பாத்துக்கணும். சங்கரை வெளியில அலைய விடாத. ஆனா பாக்கிக்காரன் பாக்கி குடுக்கல 10 தடவையாவது நடந்தாவது வாங்கிட சொல்லு. குடுக்கலைன்னா பாண்ட தூக்கி கோட்டை போட சொல்லு. பார்த்துமா வண்டிக்கு நேரமாச்சு. குப்பு ஐயா குதிக்காத. வண்டியில சாமான் எடுத்து வச்சுட்டியா? இல்ல ரெடியா இருக்குங்க. இல்ல இந்த பாரு வீட்டை ஜாக்கிரதா பாத்துக்க. உன்னை நம்பித்தான் போறேன். தூரம் தொலைவட்டுக்கு. ஆமா தோட்டத்துல இருக்க மாங்காய் என்ன பண்ண போற? மாங்காயவா? இல்ல இல்ல மூதேவி என்னடா பண்ண போறேன்ற? வீட்டுக்கு ஊறுகாய போட்டுட்டு மிச்சத்தை வித்துடு. வித்த சில்லறை லோனுக்கு அனுப்பிச்சிடட்டுமா? இங்க அம்மா கையில கொடுக்கட்டுமா? சத்தியம்மா இப்ப சொன்னிய 2ல 1 ஏதாவது செய்ய. அதை விட்டுட்டு ஓம் பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. நேரம் வண்டிக்கு நேரமாச்சு. வண்டிக்கு நேரமாச்சு. பரப்பல பரப்பல விலகு
ஏண்டாடா ஒரு ஆளை போட்டு இத்தனை பேரை சேர்ந்து அடிக்கிறது இதுலதான் உங்க ஒத்துமையா? அடிக்கிறதா? இவன் எலும்பு ஒழிக்க வேணாமா? என்னடா அப்படி செஞ்சுட்டான்? இவன் செஞ்சதை சொன்னா நீங்க கூட போய் அடிப்பீங்கண்ணே. டேய், நான் உன்ன மாதிரி மிருகம் இல்லடா, எனக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு. என்னதான் ஒரு மனுஷன் தப்பு செஞ்சாலும் இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறது அவனே. இவன் பெரிய துரோகின்னு இவனை இதோட விடக்கூடாது. அவன் என்ன துரோகம் செஞ்சா அதை சொல்ற? அண்ணே, இந்த சோதா பைய சூதாடுற தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டு பக்கம் போட்டு வைக்கிறானே. ஓஹோ, சூதாட கூடாதுன்னு சொல்றதே தப்பா? சொல்லிட்டு ஆகி போச்சா? அது போல சொல்றவன் நடக்க வேணாமா? இந்த பாட்டு புத்தகம் வித்த காசை இவன் என்ன செய்யறான் தெரியுமா அண்ணே? என்னடா செய்யறான் அதை சொல்ற? அண்ணே, குதிரை பந்தயத்துக்கு போய் காசெல்லாம் தொலைக்கிறானே. சூதாட கூடாதுன்னு புத்தகம் போட்டு ஊர்ல உபதேசம் பண்ணிக்கிட்டு இவன் சூதாடலாமா? அது குத்தமா? வேண்டாம், அவன் பழகிட்ட சூதாட்டத்தை மறக்க முடியாம கஷ்டப்படுற மாதிரி மத்தவங்க படக்கூடாதுன்னு எடுத்து நன்மை சொல்றான். இது தப்பா? அப்போ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா? சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா. அதுக்காக இல்லண்ணே. எதுக்கா இருந்ததா என்னடா? இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க. நாடு உருப்பிட்ட மாதிரிதான். அதனாலதான் நாகரிகமும் வளரல, நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன்டோ. நீங்க சொல்றது என்னமா சரிதானே? சர்தான்னு சொல்லிட்டா போதாது தம்பி. நல்லத சொல்றவன நாட்டுல வாழ வைக்கணும்ன்ற உண்மையான எண்ணம் உங்களுக்கு எல்லாம் இருந்தா ஆளுக்கு ஒரு புஸ்தகம் வாங்கி அவனை ஆதரிங்க. நாங்க அது உண்டுங்களா? ஏன்டா உழுதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற? நம்ம பணம் வாங்காம உழுத மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்டா வாங்கி சாப்பிடுறோம். காசி நாங்க பிரிச்சு காசி அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குணம் தாங்க பெருசு. குணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற? அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுகிட்டு வந்து விட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த வீடு யாரு கட்டினது தெரியுமா? யாரு கட்டினதுடா? யாரா தெரியாது சொல்ற? மண் குடிசையில வாழறான தொழிலாளி அவன் கட்டினது. அவன் எந்த குடிசையில வாழ்ந்தா எனக்கு என்ன? பணம் வாங்காமையா கட்டினான்? சாயந்தரம் ஆன உடனே சல்லியை எண்ணிக்கிட்டு தான்டா போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா. நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா 400 பணக்காரன் கூட தேர மாட்டான். இவனுங்க என்னடா சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பொறாம பிடிச்ச பயலுக்கு. ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடா ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க என்னடான்னா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்குறதுக்கு திட்டம் திட்டுறானுங்களா. அதுக்கு பேர் என்னடான்னா சரிசமானமா வாழ்றதான். புரியாத பயலுக்கு. சரியா சொன்ன தம்பி. ஒரு பேச்சினாலும் கனகச்சிதமா தான் சொல்றேன். வாங்க பேங்கர் முனியாண்டி இல்லையா? டே மாயாண்டி, ஒரு சேர் கொண்டாந்து போடு. பரவாயில்ல தம்பி, சும்மா உட்காருங்க. உட்காருங்க. நம்ம குமார் தம்பி இங்க இருந்தா பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அவன் இன்னைக்கு பூரா இங்க வரலையே. ஏன், என்ன விசேஷம்? விசேஷம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது ரகசியமா இருந்தா உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, சொல்லாதீங்க. நீங்க ஒரு கூத்து தம்பி. இதுல என்ன ரகசியம்? அதான் நம்ம சங்கர் பயலுக்கு 1 லட்சம் ரூபாய் ரேஸ்ல அடிச்சதே அது நம்ம குமார் கொடுத்த டிப்புன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? உண்மைதான். அது மாதிரி நமக்கு ஒண்ணு அடிச்சா எப்படி இருக்குன்னு ஆசை வந்துடுச்சு. ஆசை வந்துடுச்சா? அப்ப சரிதான். நீ ஒரு கூத்து தம்பி, எப்ப பார்த்தாலும் வேடிக்கையா பேசிக்கிட்டு. நான் எதுக்காக சொல்றேன்னா 5 ரூபாயில இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா அதை ஏன் விட்டு வைக்கிறதுன்னு கேக்குறேன். விடக்கூடாது, புடிச்சு பாருங்க. அதனாலதான் குமார் தம்பிய பார்த்து ஒரு டிப்பு வாங்கிட்டு போலாமே நீங்க தேடிக்கிட்டு வந்தேன். அப்போ அவனை போய் தேடி பார்த்து இது என்னது டிப்பு டிப்பு அந்த டிப்பு பார்த்து வாங்கி சட்டு புட்டுன்னு போங்க. ஆமா தம்பி, வழி வரதை ஏன் விடுதானே? மாயாண்டி வரட்டுமா? ஐயோ பாவம், அவரை போய் எங்க குமார்கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க? வீணா கெட்டு போயிடுவாருங்க. கடட்டும், நல்லா கடட்டும். என்னடா ஆண் வாய புழக்கிற? இங்க வந்தா பார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன், அவனை விட பெரிய பிச்சைக்காரன். இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும். அதிக ஆசை, அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியணும், அழியணும். ஹலோ ஹலோ சங்கர், குட் மார்னிங். குட் மார்னிங் குமார். கமிங் கமிங், டேக் a seat. தேங்க்ஸ். என்ன சங்கர், சம்சாரம் குழந்தை எல்லாம் சௌக்கியம் தானே? சௌக்கியம் தான் குமார். நான் வெளியே போயிருந்த சமயம் நீ வந்து தேடிட்டு போனதாக குப்பை சொன்னான். ஆமா ஆமா. உடனே நேரா உங்க வீட்டுக்கு போனேன். அங்க உங்க அப்பா மட்டும்தான் இருந்தாரு. அவர் தான் சொன்னாரு நீ கிளப்ல இருப்பேன். அங்க போய் தான் இந்த அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு நேரா இங்க வந்தேன். ஆமா, இந்த ரூமுக்கு நீ எப்ப வந்த குமார்?
அட, அது தெரியாத உனக்கு? நான் எங்க அப்பா கிட்ட இருந்து பாகம் பிரிச்சுக்கிட்டு தனியா வந்துட்டேன். இந்த விஷயத்தை உங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்பாவுக்கு அனுசரணா இல்லாம ஏன் குமார் இப்படி பாகத்தை பிரிச்சு? அது ஒரு பெரிய கதை. அதை விடு. உங்க மாமா சிலவனுக்கு போனதுக்கு அப்புறம் உன் லுங்கி வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அதை சொல்லு. ஏதோ சுமாரா தான் இருக்கு. இந்த வியாபாரத்துல எனக்கு அதிக அனுபவம் இல்லாதனால ஒரு 5000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. அப்படியா சங்கதி? நீ சொன்னது இப்ப எனக்கு நல்லதா போச்சு சங்கர். இல்லைன்னா நானும் இந்த வியாபாரத்துல ஈடுபடுறதா தான் இருந்தேன். இது விஷயமா ஐடியா கேட்கத்தான் வீட்டாண்ட வந்தேன். இந்த மாதிரி நஷ்டம் ஏற்படுற வியாபாரம்னா அது நமக்கு தேவையில்லை. பண நஷ்டத்தோடு போனாலும் பரவாயில்லையே குமார். அதோட எனக்கு இப்ப மன கஷ்டமும் ஏற்பட்டு போச்சு. சிலோன்ல இருந்து மாமா வந்து இதை கேள்விப்பட்டாருன்னா என்ன கண்டபடி திட்டுவாரு. அதுக்குள்ள இது எப்படியாவது சரி கட்டணும்னு நான் எவ்வளவோ பாடுபடுறேன். ஒண்ணுமே நடக்கல. இதுக்குத்தானா இவ்வளவு கவலை? 5000 என்ன 50,000 வேணும்னாலும் சமாளிச்சுட்டா போகுது. அது எப்படி குமார்? தரித்திரங்களை தனவந்தனாக்கும் பந்தய பூமி இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சங்கர். குதிரை பந்தயமா? ஏன் இப்படி ஆதரியப்படுற? உன் மனக்கஷ்டத்தை போக்க அதுதான் சரியான மருந்து. எப்பவுமே குறுக்கு வழியில பூந்தாத்தான் நறுக்குன்னு பணத்தை சம்பாதிக்க முடியும். நாளைக்கே எனக்கு தெரிஞ்ச குதிரை ஓனரை சந்திச்சு முன்ன கொடுத்த மாதிரி ஒரிஜினல் டிப்பா கொண்டு வந்து தர்றேன். ஒரு 2000 அதுல வச்சு அழுத்து. ஒரு வேளை அது போயிடுச்சுன்னா? இப்படி அபசவனமா பேசினா அதுக்கு முடிவே இல்லை சங்கர். ஏதோ நீ கஷ்டப்படுறியேன்னு ஒரு வழி சொன்ன. பிறகு உன் இஷ்டம். சரி குமார், உன் இஷ்டப்படியே செய். அப்ப பணத்தோட நாளைக்கு ரேஸ் கோர்ஸ்ல வந்து வெயிட் பண்ணு. அங்க தர்றேன். தேங்க்ஸ். நான் வரேன். வணக்கங்க. வணக்கம். என்ன டிப்ப? என்னங்க? ஒண்ணு இல்ல, சௌக்கியமானு கேட்டேன். குமார் தம்பி இருக்கா? இருக்காரு. வரட்டுமா? சரி, போயிட்டு வாங்க. முதல்ல அடிச்ச ₹1,00,000 பத்தாதுன்னு மறுபடியும் வந்துட்டான் டிப்பு கேட்க. சுத்த பேராசக்கார பையன். என்ன தம்பி, சௌக்கியமா? யாரது? ஓ, முனியாண்டி பிள்ளையா? வாங்க வாங்க. ஏது இந்த பக்கம்? ஒரே அபூர்வமா இருக்க. நீ ஒரு கூத்து தம்பி. தம்பிய பாக்குறதா அபூர்வமா இருக்கு. நான் என்ன, வீட்டை விட்டா பேங்க், பேங்க விட்டா வீடு, இது ரெண்டையும் விட்டா கோர்ட். ஆமாமா, உங்க மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்கிறதுனால தானே கோர்ட்டுக்கு கேஸும் வக்கீலுக்கு பீஸும் பேப்பருக்கு நியூஸும் வள்ளிசா கிடைக்குது. நீ ஒரு கூத்து தம்பி. இந்த காலத்துல கடன் வாங்கினவன் எவன் ஒழுங்கா திருப்பி தர்றான்? நம்ம பணத்திலேயே உடலை வளர்த்து நம்மளையே உதைக்க வரோம். கரெக்ட். இதெல்லாம் உத்தேசிச்சுதான் நான் பேங்கையே வைக்கிறேன். அதுக்கு என்ன, மூடிட்டா போகுது. உலகத்துல வேற பிசினஸ் இல்ல. அப்படி சொல்லுங்க தம்பி. இந்த மாதிரி தைரியம் சொல்றவங்க இந்த காலத்துல ரொம்ப குறைச்சா. பாரு, போன வருஷம் சங்கரு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு டிப்பு கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த இளவு பேங்க் எதுக்குங்கிறேன். வேண்டியதில்ல. என்ன தம்பி யோசிக்கிற? வேற ஒண்ணும் இல்ல, டிப்பு எப்ப கொடுக்கலான்னு தான். எப்ப என்ன தம்பி, இப்ப கொடுத்தாலும் சரிதான். உங்களுக்கு இந்த வாரம் வேணாம், அடுத்த வாரம் கண்டிப்பா தர்றேன். ஆனா ஒரு விஷயம். என்ன? நல்ல குதிரையா பார்த்து சொல்றவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டா போகுது. ஆனா ஒண்ணு தம்பி, பணம் கொடுக்கற பத்தி கவலை இல்ல. அவனை ஓடுற குதிரையா பார்த்து சொல்ல சொல்லு. அவன் பாட்டுக்கு ஊர்வல குதிரையை சொல்லிட போற. அப்புறம் நம்ம லைஃப் ஊர்வலம் ஆயிட போகுது. அப்ப நீங்க புறப்படுங்க. புறப்பட்டுமா? அப்ப நான் வர்றேன் தம்பி. ஏன் தம்பி, ஒப்பாவுக்கும் உனக்கும் பாகப்பிரிவினை ஆனதாக கேள்விப்பட்டேன். நல்ல ஐடியா தம்பி. அப்படியா? ஆமா தம்பி. நான் ஏன் கேட்டேன்னா, என் சம்சாரத்து கூட பிறந்த தங்க ஒருத்தி கல்யாணம் ஆகாம சும்மாதான் இருக்கா. அவதான் என் மாமனாருக்கு லாஸ்ட் பொண்ணு. வயசு 16 அல்லது 17 இருக்கும். தம்பி, பொண்ணு பாக்குறதுக்கு மூக்கு மொழியும் என்ன அழகு தெரியுமா? ஆர்டர் கொடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு அழகு. அடடே, அவ்வளவு அழகா? நீ ஒரு கூத்து தம்பி. அவ அழக நான் சொன்னா நல்லா இருக்காது, நேர்ல பார்த்தா நீயே புரிஞ்சுக்க. இப்ப பொண்ணு எங்க இருக்கு? பொண்ணு ஊர்ல தான் இருக்கு. ஆனா அவ போட்டா என் வீட்டுலதான் இருக்கு. அப்படியா? நாளை மறுநாள் கண்டிப்பா வந்து பாக்குறேன். நாளையா? நான் சொன்ன டிப்பு விஷயம் அத மறந்துடாது தம்பி. மறக்கிற பழக்கத்தையே நஞ்சா நினைக்கிறவங்க நானு. என்ன சுந்தரி, வேற யாரும் பயந்து யாரும் இல்ல, எல்லாம் நம்ம பொண்ணா உள்ளமான் தான். அதாவது தம்பி கிட்ட கல்யாண விஷயமா கலந்த ஒப்ப அனுப்பிச்சிருக்காரு. கவுந்தரி போட்டார், அதை பார்த்துட்டு போட்டுமே கூட்டு வந்த, வேற ஒண்ணும் இல்ல. என்னங்க சௌந்தரி இந்தம்மா தங்கையா? ஆமாம் தம்பி. நீ இவளை பார்த்தா அவளை பார்க்க வேண்டியது.
நான் அதிகம் சொல்லுவானே, அசல் கார்பன் பிரிண்ட் தான் போயேன். அவளுக்கு தான் அப்பா வரண நிச்சயம் பண்ணி முகூர்த்த நாள் குறிச்சு அனுப்பிச்சுட்டாங்களே. ஏண்டி, என்ன கலக்காம முகூர்த்த நாள் வைக்க ஒப்பனுக்கு அவ்வளவு துணிச்சலா? அவன் அதுக்கு முன்னால திருப்பதிக்கு மொட்டை போறதுனா கூட இதை கேட்டுக்கிட்டு போடுவான். அவருக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? லெட்டர் வந்துருங்க. அவர் நேர்ல வந்து பார்த்து பேசுறதுக்கு நேரம்னா கூட லெட்டர் போட்டாராக்கும். என்ன பிசிமேன் ஒர்க்கு. ஏங்க இவங்க மேல கோவப்படுறீங்க? இவங்க அப்பா செஞ்ச வேலைக்கு நீங்க ஒரு கூத்து. ஏண்டி இங்க நின்னுகிட்டு இருக்க? கொண்டு வந்த கடுதாசி. உங்களை கலக்காம முகூர்த்தம் வைக்க அவருக்கு எவ்வளவு துணிச்சல்னு கோபம் வந்துடுச்சு. உடனே கிழிச்சு போட்டேன். ஆமாங்க. எது ஆமாங்க? கடிதத்தை கிழிச்சு போட்டது நீங்க ஒரு கூத்து தம்பி. இந்த காலத்துல யார தம்பி நம்புறது? ஒருத்தரையும் நம்ப முடியும். ஏண்டி கொழுப்பு மாதிரி நிக்கிற? போடி உள்ள போய் காப்பி இருந்தா தம்பிக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு, அப்படியே ஒரு தங்கச்சி போட்டா ஏன் பொட்டிக்குள்ள இருக்கு, அதையும் கொண்டா தம்பி பாத்துட்டு போட்டோம். காஃபிக்கு பால் இல்லைங்களே? பரவாயில்லைங்க. பரவாயில்ல நான் சொல்றேன். சரி சுந்தரி, அப்போ போட்டோவாவது கொண்டு வா. போட்டோ கண்ணாடி போடுறதுக்காக நேத்து தான் பக்கத்து வீட்டு பாட்டிட்ட கடைக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஆமா, சாவி என் கையில இருக்கும்போது நீ எப்படி பெட்டியை திறந்து போட்டோ எடுத்த? ஓஹோ, மாத்து சாவி போட்டு திறக்கக்கூடிய அளவு கத்துக்கிட்டியா? போடினா போடி போடி. பாவம் தம்பி, மக்கா மதினா போய் நொண்டு வைக்கிற கால கும்பிட்டு விழுந்த மாதிரி. காபியும் இல்ல போட்டோவும் இல்ல. பரவாயில்லைங்க, காஃபியோ ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். போட்டோ கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு கூத்து தம்பி. அப்போ நாம பேசிக்கிட்டே ஹோட்டலுக்கு போவோமா? போவோம். ஆனா முதல்ல ஜாக்கிய பார்க்க நான் ரேஸ் கோர்ஸுக்கு போகணும். நீங்க ஒரு கூத்து தம்பி. ஜாக்கியில பாக்கவா போறீங்க? நான் கூட அவங்கள பைனாக்குலர்ல பார்த்ததான், நான் கிட்ட பார்த்தது இல்ல தம்பி. நீ அங்க கூட்டிட்டு போங்க தம்பி. இப்ப வேணாங்க, அடுத்த தடவை போகும்போது கூட்டு போறேன். சரி தம்பி, சொல்றேன் சரிதான். அப்ப நான் வரட்டுங்களா? சரி தம்பி. சுந்தரி சுந்தரி, அவங்க போயிட்டானுங்களா? நீ ஒரு கூத்தடி, அதுக்கே அப்படி பயந்து கேக்குறேன். இவன் எத்தனை குடும்பத்தை கெடுத்தவன் தெரியுமா? கணேச பொண்ணு செல்லம் கூட இவனை பத்தி கதை கதையா சொல்லுவான். போய் இவனுக்கு அவன் தங்கையை கட்டி கொடுக்க போறீங்க, அதை காட்டுல ஒரு பாழுங்கணத்துல தள்ளி கல் எடுத்து போடுங்க, நிம்மதியா இருக்கும். நீ ஒரு கூத்தடி. நான் எதுக்காக சொல்றேன்னா, பாகத்தை பிரிச்சுக்கிட்டு பணத்தோட இருக்கானே, பாம்பு கிட்ட கூட தான் மாணிக்கம் இருக்கு, அதுக்காக அது வாயில விரல வைக்க முடியுமா? அப்போ தம்பிய பாம்புன்னு சொல்றேன். நான் சொல்றேன், ஊரே சொல்லுது. இத பாருங்க, நீங்க கூட அந்த பாம்பு கிட்ட பழகாதீங்க. பணத்துக்காக அவன் எதையும் செய்ய துணிவானுங்க. நீ ஒரு கூத்தடி. இவன் என்ன சாதாரண தண்ணி பாம்பு? இவனை விட நல்ல பாம்பு கிட்ட இருக்கண்டி. வேங்கர் முனியாண்டி பிள்ளை ஒன்னும் டச் பண்ணிக்க முடியாது தெரியுமா? நான் எதுக்காக பழகுறேன்னா, நிச்சயமா நீங்க எப்படியாவது போங்க. நீ ஒரு கூத்தடி. ஏண்டி இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தானா மூர்த்த நாள் குறிச்சிட்டாரு, கிழிச்சு போட்டுட்டேன், காப்பி இல்ல போட்டா இல்ல, நெகட்டிவ் இல்லன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அம்மா அம்மா, ஐயா வந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன இப்படி ஒரே அடியா ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டீங்க? சே, என் கண்ணே விழுந்துடும் போல இருக்கு. கொஞ்சம் அப்படியே இருங்க, உப்பு சுத்தி போடுறேன், அப்புறம் சாப்பிடுங்க. செல்லம், உன் கண்ணு என் மேல இப்பதானே விழுந்தது? அது விழுந்து நான் வருஷக்கணக்காச்சே. போங்க செல்லம், என்ன இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? முகர முல்ல வாடிடும்னு சொல்றாங்க, ஆனா இந்த முல்ல முன்ன விட 10 மடங்கு அழகா இருக்கு. ஐயா, ஏது ஒரே அடியா தேன் குடிச்ச நரியாட்டமா பேசிக்கிட்டே போறீங்க? அப்படித்தான் பேசுவேன், அதுவும் மணிக்கணக்கா பேசுவேன். அசம் போட்டு பேசாதீங்க, வெளியில இருக்கிற குப்பம் கேட்டான்னா சிரிப்பா. சிரிக்கட்டும், நல்லா சிரிக்கட்டும். சரியா போச்சு. விமானம் எல்லாம் எதுக்கோ எனக்கே புரியலையே. புரியலையா? அப்ப சொல்றேன், புரிஞ்சுக்க. வியாபாரத்துல ஏற்பட்ட நஷ்டத்தை சரிகட்ட துடிச்சுக்கிட்டு இருந்த மனசுக்கு சரியான வழி கிடைச்சு போச்சு. நாளைக்கு 5000 சமாளிச்சிடுவேன். அது எப்படி அத்தா? அதுதான் இருக்கவே இருக்க, குறுக்கு வழியில சம்பாதிக்க. குதிரை பந்தயமா? ஆமாம் செல்லம், ஏன் இப்படி பயப்படுற? எப்பவுமே அதே பழக்கமா இருந்தா தானே தவறு. வேற ஏதாவது வழி இருந்தா நீயே சொல்ல, வேணும்னா நான் போகல. ஆமா, அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்? அது நடந்து அநேக மாசம் ஆச்சுங்களே, அது அன்னைக்கே அப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டாங்களே. அதுதான் நீ என்ன சொன்னேன்னு ஞாபகம் வரல, அதனாலதான் உன்னை திருப்பி கேட்கிறேன். குமாராலதான் எனக்கு இந்த ஆஸ்தி எல்லாம் கிடைச்சது.
நான் ஆசைப்பட்ட பொண்ணையும் கட்டிக்கிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதனை எப்படி மாயாண்டி நான் பகைச்சுக்கிறது, அப்படி இப்படின்னு இன்னும் என்னென்னமோ சொன்னாருங்க. அவ்வளவுதான். அது போதும். முன்னெச்சரிக்கை செய்த முட்டாள்தனமா நடந்துட்டான். குமார் வார்த்தையை நம்பி குதிரைப்பந்தய விளையாட்டுல மறுபடியும் சங்கர் விளையாட இறங்கிட்டான். இனி அவன் வாழ்க்கையில மீளவே முடியாது. சூழலிலே அகப்பட்ட படகு மாதிரிதான் அவன் கெதி. என்ன மிஸ்டர் ஜெகதீஷ்? ஏன் குமார், உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லத்தான் இங்க வந்தேன். என்ன விஷயமும்? மறுபடியும் குதிரை பந்தயத்துல சங்கரை சரிய வச்சுட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை குமார், அதை உயர்த்துவதற்கு உபயோகப்படுத்து. எவனையும் எந்த நேரத்திலும் கெடுத்துவிட என்னிடத்திலே சாமர்த்தியம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் யாரையும் உயர்த்துவதற்கு என்னிடத்தில் சாமர்த்தியம் இல்லையே என்று வருந்துகிறேன். நீ வேதாந்தி ஆயிட்ட ஜெகதீஷ். இனி நீ இந்த உலகத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நீயா நானா என்பதை இந்த உலகம் கூடிய சீக்கிரம் தீர்மானிக்கும். நீதான் பேச்சுல வெல்வாயனாச்சே, உன்கிட்ட யாரால பேச முடியும்? சரி, நான் வர்றேன். அலைகடல் எவ்வளவுதான் சீறி எழுந்தாலும் நிலாவின் வெளிச்சத்தை மறைத்து விட முடியாது குமார். பாவம், ஒன்றுமே தெரியாத சங்கரை குதிரை பந்தயத்தில் இழுத்துவிட்டு நீ வகுத்த திட்டத்தை சாதித்து விடலாம் என்று பார்க்கிறாய். ஒரு காலம் முன்னால் முடியவே முடியாது. பூச்சிகளுக்கு தவளையும், தவளைக்கு பாம்பும், பாம்புக்கு கருடனுமாக பகை உண்டாக்கி உயிர் குடிக்கும் போக்கை இயற்கையே அமைத்து விட்டது. அதன்படி சங்கர் ஒரு தவளை, நீ ஒரு பாம்பு, நான் ஒரு கருடன். இதில் வெற்றி யாருக்கு என்பதை நான் பார்க்கிறேன். யார் அது? பதில் சொல்லாம கதை தட்டிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இத வந்துட்டேன். ஏன் பயப்படுற சுந்தரி? ஒண்ணுமில்ல, அவர் வெளியே போயிருக்காரு. நான் அது தெரிஞ்சுதானே இப்ப இங்க வந்திருக்கேன். அன்னைக்கு நீ உன் புருஷன்கிட்ட என்ன பத்தி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்த. பாம்புன்னு நீ எனக்கு அளிச்ச பட்டத்தை செயல்ல காட்டத்தான் சந்தர்ப்பம் பார்த்து நான் தெரியாம எதை உணர்ந்துட்டேன். சாகசம் பலிக்காது சுந்தரி. நீ காலேஜ் வாழ்க்கையில எனக்கு எழுதிய காதல் கடிதத்தை இன்றைய கடிதமா மாத்தி வச்சிருக்கிற வரைக்கும் 5 வருஷங்களுக்கு முன்னே எழுதிய அந்த கடிதமா? அதே கடிதம் தான். அது மனமாகாத போது நடந்த மடத்தம். காதலிப்பது ஒருத்தனை, கணவனா வரிப்பது மற்றொருத்தனையா? என்னைக்கோ நடந்தது நெஞ்சில வச்சு வஞ்சம் தீக்கிறது பஞ்சமா பாதகுமா? பஞ்சமா பாதகம்? அன்னைக்கு உன் கணவன் கிட்ட என்ன பத்தி படிச்சு பேசினது மட்டும் பாதகம் இல்லையே? பெண் புத்தியால ஏதோ தவறுதெல்லாம் பேசி நான் இப்ப வாழறேன். என் வாழ்வை கெடுத்துறாதீங்க அண்ணா. அண்ணா, இது என்னடி புதுமுறைப்பட்டான்? பெண்களுக்கு தேடி கற்புத்தானே, இது உனக்கு தெரியாததா? தெரியும் சுந்தரி, தெரியும். ஒரு முறை மனச பறிகொடுத்தாலும் கெட்டவ கெட்டவதான். எப்படி இந்த கடிதத்தை உன் கேட்டு கணவன்கிட்ட காட்டி உன்னை வாட்டி வதச்சு பழி வாங்காம போக மாட்டேன். குமார் இல்ல சுந்தரி, பாம்பு. உன்னை பழி வாங்க வந்துரும். நான் உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்டு அந்த கடிதத்தை மட்டும் என் கணவன் கிட்ட காட்டிடாதுமா. சரி, உன் இஷ்டப்படியே செய்யறேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? ஆமா, 20,000 ரூபாய் இப்பவே கொடுத்தாங்க. ஐயோ தெய்வமே, இது என்னால முடிகிற காரியம் இல்லையே குமார். சுந்தரி, நீ ஒரு பேங்கர் மனைவிங்கிறது ஞாபகத்துல இருக்கட்டும். 1 2 20,000 கேக்குறீ, நான் இதை எப்படி குமார் சாதிப்பேன்? சாதிக்கிறது உன் சாதுரியத்துல இருக்கு சுந்தரி. சிறுக சிறுக கொடுத்தாலும் பொறுமையோட வந்து பெருமையோட வாங்கிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்? அப்ப எடு பணத்தை. இப்போ 1000 தான். அது போதும். மீதி 19 பல தவணைகள்ல கொடு, பாதகம் இல்ல. இது நியாயமா? நீங்க இப்படி செய்யலாமா? என்ன செல்லம்? 5000 ரூபாய் நஷ்டத்தை ஈடுகட்டுறதா நினைச்சு 20,000 தொலைச்சது இல்லாம மறுபடியும் ரேஸுக்கு போறீங்க. கோபப்படாத செல்லம், நான் சொல்றத கேளு. மாமா வந்து இவ்வளவு பணம் எப்படி போச்சுன்னு கேட்டா? இதுக்காகத்தான் அப்பவே சொன்னேன். பேசாம இருந்திருந்தா அந்த 5000 போயிருக்கும். எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி சரி கட்டி இருக்கலாம். தெரியாம தவறு செஞ்சிட்டேன் செல்லம். அதுக்காக
மேல மேல தவறு செய்துகிட்டே போறதா? அப்பா வந்தா நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க இனிமே எங்கேயுமே போக வேண்டாம், எதுவுமே சமாளிக்க வேண்டாம். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாது, அது எனக்கு அவமானம். தயவு செய்து இன்னைக்கு மட்டும் என்ன போகும். எப்படி இன்னைக்கு ஜெயத்தோட திரும்புறேனா இல்லையான்னு பாரு. வரப்படலாமா? ஓய், நான் ரெடி. வர்றேன் செல்ல. அத்தா, என்ன செல்ல? கொஞ்சம் இப்படி வந்துட்டு போங்களேன். பேசிட்டு வாப்பா, நான் வெளியே இருக்கேன், சீக்கிரம் வா. என்ன செல்ல, ஏன் கூப்பிட்டேன்? அத்தா, நமக்கு இருக்கிற கௌரவம் அந்தஸ்து நிறைச்சு நிக்கணும்னு இவனோட மட்டும் பழகாதீங்க அத்தா. இதுக்காகத்தான் நான் போகும்போது அவசரமா கூப்பிட்டியா? நான் யாரோட பழகினாத்தான் அவன் தான் என்ன கெடுக்கிறான்னு நினைக்கிறியா? சேச்சே, இப்படி எல்லாம் சொல்லாது, அது தப்பு செல்ல. இந்த உலகத்துல யார் தான் நல்லவங்க? எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல கெட்டவங்க தான். நான் வர்றேன். என்னங்க ஏண்டா உங்க பெரிய எஜமா இவனை கேட்டது தப்பா போச்சு போட்டிருக்க. டேய், செத்தது உண்மைதானான்னு கேக்குறேன். செத்ததுல பொய் வேற இருக்குங்களா? நீ ஒரு கூத்துடா. டேய், சில சமயம் உயிரோட இருக்கவனி செத்து போயிட்டான்னு புரளி பண்றது உண்டு, அது மாதிரியான்னு கேட்டேன். அப்படி ஒண்ணு இல்லைங்க, உண்மையிலே செத்து போயிட்டாருங்க. எப்படி செத்தாராம்? எப்படி செத்தாரோ மொத்தம் செத்து போயிட்டாரு. என்ன வியாதியில செத்தாருன்னு கேக்குறான்டா. மனோவியாதி தான். அவரு கூடவா மனோவியாதி? உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டேய், மனசு இருக்கிறவனுக்கு தாண்டா மனோவியாதியே இருக்கும். நான் அது கேட்கல. ஆசி இருக்கு, பாசி இருக்கு, எல்லாம் எங்க இருக்கு? சிலோன்ல இந்த சொத்து அது அங்கேயே நிக்குது. இங்க இருந்த சொத்து, பேங்க்ல இருந்த பணம் எல்லாத்தையும் அங்க சின்ன எஜமா குதிரை பந்தயத்துல தோத்துட்டாரா? ஆமாங்க, அத கேள்விப்பட்ட எங்க பெரிய எஜமா அதிர்ச்சி தாங்காம மாரடைச்சு செத்து போயிட்டாருங்க. அப்ப நான் நினைச்சேன் சரியாத்தான் போச்சு. என்ன செத்து போட்டோம்னா? நான் ஏன்டா அப்படி நினைக்கிறேன்? அவன் எண்ண அவன் அழிச்சுக்கிட்டு போகுது. எப்போதுமே இந்த பெரிய மனுஷங்களுக்கு எல்லாம் வேற ஒரு பெரிய மனுஷன் கெட்டு போயிட்டான்னா அதை கேட்டு சந்தோஷப்படுற ஒரு அலாய் திருப்தி உங்களுக்கு. செல்ல, என்னத்தா இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா இறந்தவங்க திரும்பி வரப்போறாங்க. இருந்தாலும் மனம் கேட்கலையே அத்தா. என்ன செய்யறது செல்ல, விதி நம்ம வாழ்க்கையில விசித்திரமா விளையாடுது. அவர் இப்படியாக காரணமே நான் தான். நிறைஞ்சிருந்த ஆஸ்தி இந்த பாவியால நீராயிட்ட. இப்போ அதெல்லாம் நினைச்சு வீணா ஏன் கவலைப்படுறீங்க? போனது போச்சு. போக விட மாட்டேன் செல்லம். ஒன்று போன ஆஸ்தி மீள வேண்டும், இல்லை நாமல் ஒரு மாள வேண்டும். பயப்படாத செல்லம், மன உறுதிதான் மனிதனை உயர்த்தும். நீ தடை செய்யாம இந்த சங்கிலியை கட்டி கொடு. கடைசியா ஒழுங்கா பார்த்து. கடைசி கடைசி என்ற வார்த்தையை கேட்டு கேட்டு என் காதைய புளிச்சு போச்சு. அப்பா உயிரோடு இருக்கும் போதுதான் அவருக்காக பயந்து கணக்கு சரி கட்டணுமேன்னு சொல்லி இருந்த பணத்தை எல்லாம் தொலைச்சிங்க. இப்போ யாருக்காக பயந்து மேலும் இந்த மாதிரி எல்லாம் செய்றீங்க? ஊராருக்காக. 4 பேர் மத்தியில நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி நலிந்து போச்சுன்னு ஏளனமா பேச நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்காக பாண்டவர்களை பஞ்சையாக்கி அந்த சூதாட்டத்தையே இன்னும் நம்புறீங்க? தயங்காதே, சீக்கிரம் கொடு. நாம் போகும்போதெல்லாம் இப்படியே அழுதழுது என்ன மன நிம்மதி இல்லாம அனுப்பித்தான் எல்லாமே பாழா போச்சு. சதமல்ல, பேரும் சதமல்ல, பெற்றோரும் சதமல்ல, நாடும் சதமல்ல. பொதுவா சொல்ல போனா எதுவுமே சதமல்ல.
இன்றைக்கு இருப்பறை நாளைக்கு இருப்பர் என்றென்னவோ சதம் அல்ல. முருகா, எதுவுமே சதம் இல்லடா ஐயா. ஓய், யாரு? ஒண்ணுமே சதம் இல்லன்றவன் தின்ன மட்டும் சதமா? யார் நீ? சாமியாருங்க. சாமியாரு. கிண்டல் பண்றிய? நான் உன்னை யாரான்னு கேட்டா சாமி யாருன்னு என்னைய கேக்குறிய? இது நான் சன்னியாசிங்க. முதல்ல சொன்னது அது சன்னியாசிங்களுக்கு பெரியவங்க வச்ச மாத்து பேர். சாமி யாருன்னு. சாமி யாருன்னு ஏன் வச்சாங்க? அதான் சாமி யாருன்னு ஜனங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி. அப்ப யாரு சாமி சொல்லு பாப்போம். அட கடவுளே, இப்ப நான் என்ன பதில் சொல்றது? சொல்லட்டுங்களா? சொல்லு. கிருஷ்ணர், முருகர், பரமசிவர் இதெல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ சாமி யாருன்னு தேடுற? ஆமாங்க. நீ ஒண்ணு தேட வேணாம். இது எவ்வளவு காலத்துக்கு முன்னால பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சாமி யாருன்னு சொல்லியாச்சு. அதனால அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. ஆமா, சாமிக்கு என்ன வயசாச்சு? என்ன ஒரு 20ல இருந்து 25க்குள்ள. ஆஹா, பிஞ்சி சாமியார் போல் இருக்கு. ஆமா, இந்த தொழில் சுலபமா இருந்த உடனே இதை கையாளுறா போல் இருக்கு. ஐயா, இதுலயும் ஏகப்பட்ட சிரமம் இருக்குது. இதுக்கெல்லாம் வயசு, படிப்பு, நல்ல எண்ணம், யோகிதை எல்லாம் வேணும்னு பெரியவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அதனால வேற வேலை ஏதாவது செஞ்சு சாப்பிடு. ஐயா, வேற வேலை கிடைக்கலீங்களே. சாமி யாருன்னு தேடுற மாதிரியே வேலையை தேடி இருக்கு. அதனாலதான் வேலை கிடைக்கல. என்னடா இப்படி எல்லாம் பேசுறானே நாஸ்திகன்னு நினைச்சிடாத. என்ன போல ஆஸ்திகம் உலகத்திலே கிடையாது. அது போனா போட்டோம், நான் வேலை கொடுத்தா ஒழுங்கா சரியா? ஐயோ, தங்கமா செய்யறாங்க. தங்கங்க செய்ய வேணாம், வேலை செய்யறியா? செய்யறேன். உன் பேர் என்ன? சிங்காரம். சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற. எந்த ஊரு? மலையாளங்க. மலையாளமா? தமிழ் நல்லா பேசுற. என்ன வேடிக்கையா இருக்க? நான் நாடக கம்பெனில இருக்கேன்ல, அதான் டக்குன்னு வேஷத்தை மாத்தி இருக்கிற. அது போனா போட்டோம், இந்த காவி உடையெல்லாம் கைட்டு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை பாரு. அப்புறம் வேலையே செய்ய வேணான்ற எண்ணம் தோணும் இல்ல, அப்ப இதை தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியே போயிடு. மாயாண்டி, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, இவனை அழைச்சுன்னு போய் சாப்பாடு போட்டு, நேத்து நாம போட்டோம் பாரு ஒரு திட்டம், அதுக்கு இவனை தயார் பண்ண. போ, போயிட்டு வா. சிங்காரம், இங்க ஒரு நாடகம் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல உன்னதான் வில்லனுக்கு வில்லனா போட போறேன். எடுத்து போ. இவரு கூடங்களா? ஆமா, சும்மா போ, பரவாயில்ல போ. என்ன ஜெகதீஷ், பலமான சிந்தனைய? சிந்தனை பூரா எப்பவோ முடிஞ்சு இப்ப செயலாற்ற தொடங்கிட்டேன் குமார். நானும் அப்படித்தான். நம்ம செயல் பூரா இப்ப ஜெயமாகிட்டே வருது. லட்சாதிபதியா இருந்த சங்கரை பிச்சாதிபதியாக்கி பழைய நிலைமை கொண்டாந்துட்டேன். அவன் இருந்த வீடு இன்னைக்கு மார்வாடிக்கு சொந்தம். சூதாடி மாந்தர்களில் சுகவாழ்வும் ஒரு நாளில் பாதாளம் போகுமெனல் பாரறிந்த உண்மையென்றோ. சொல்ல முடியாத துன்ப கதை, சூதாடி மனிதரின் சோக கதை. சொல்ல முடியாத துன்ப கதை, சூதாடி மனிதரின் சோக கதை. நல்ல மனிதரும் வஞ்சகராகி கள்ள வேலைகள் செய்த கதை. நல்ல மனிதரும்
வஞ்சகராகி கள்ள வேலைகள் செய்த கதை, சிலர் கொள்ளை லாபத்தில் கொண்ட மோகத்தால் உள்ளதும் இழந்து ஒரு குலைந்த கதை, சொல்ல முடியாத துன்ப கதை, சூதாடி மனிதரின் சோக கதை. அந்த நாளிலே பஞ்ச பாண்டவன் அரசு உரிமையை இழந்ததும் அந்த நாளிலே பஞ்ச பாண்டவன் அரசு உரிமையை இழந்ததும் அழகு பாஞ்சாலி அம்மையாருடன் அனைவரும் காற்றில் அலைந்ததும் சொல்ல முடியாத துன்ப கதை, சூதாடி மனிதரின் சோக கதை. அன்புமே விடும் நலந்தமயந்து அல்லல் சுமந்து வருந்தியதும் அன்புமே விடும் நலந்தமயந்து அல்லல் சுமந்து வருந்தியதும் அரிய காதலை பிரிய நேர்ந்ததும் ஆதாரம் இழந்ததும் சூதாட்டத்தாலே சொல்ல முடியாத துன்ப கதை, சூதாடி மனிதரின் சோக கதை. நிம்மதியா வாழ விட மாட்டேன் போட்டிருக்கேன். நான் என்ன செஞ்சுட்டேன்னு நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும் சுந்தரி. நான் இல்லாத சமயம் பார்த்து குமார் இங்க அடிக்கடி வந்து போறதா கேள்விப்பட்டேன். அப்படி யார் சொன்னது உங்களுக்கு? ஒருத்தரா ரெண்டு பேரா பேரை சொல்ல இந்த தெருவே சொல்லுதே. என்ன நீங்க தவறா நினைக்காதீங்க. நினைக்காம இருக்கிறது எல்லாம் நானே என் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன். இல்லைனா சிவனீர் போய்கிட்டு இருந்த குமார வீட்டுக்கு கொண்டு வருவேனா? நீங்க இப்படி என்ன சந்தேகப்பட்டா நான் எந்த குளத்திலோ குட்டையில விழுந்து சாகத்தான் போறேன். வேணாம் சுந்தரி வேணாம். மனுஷனுக்கு மானம்தான் பெருசு. கட்டின மனைவி மத்தவனோடு சுத்துறான்னு மத்தவங்க பேசும்போது என் நெஞ்சு இடிச்சு போகும். சில சமயத்துல என் மூச்சே நின்னுடும் போல் இருக்கு. சவிக்கமா சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஆனா இவளையும் கேட்டுவிட்டு உன்னிஷ்டமா ஏதாவது செய்த அப்படி என்ன பார்க்க முடியாது. உன் பிரிவை என் நெஞ்சு தாங்காது சுந்தரி. நான் பைத்தியமாய் விடுவேன். நான் பைத்தியமாய் விடுவேன் சுந்தரி. நான் பைத்தியமாய் விடுவேன். சிங்காரத்தை சின்ன கண்ணு வீட்டுல எப்படி நடக்கணும்னு சொல்லி வச்சுட்டியா? சொல்லிட்டேங்க. இனிமேதான் இருக்கு குமாருடைய வாழ்க்கை சீரழியும் படலம். சாமர்த்தியமா நடிக்கணும்னு சிங்காரத்துக்கிட்ட சொல்லுவே. 1க்கு 10 தடவை நல்லா எடுத்து சொல்லிட்டேன். பயலும் சூட்டிக்க கச்சிதமா செய்யறான். எதுக்கு அவனை சின்ன கண்ணு வீட்டுல விட்டுட்டு நல்லா ஒதுக்க பார்க்க சொல்லு. நாளைக்கு நானும் குமார் வர்றோம்னு சின்ன கண்ணு கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமா வரணும். சரி, குமார் இங்க வர்றதுக்குள்ள நான் இங்க வந்துடுறேன். சரி குமார், நீ கொடுக்கும் தொல்லைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி விட்டேன். இனி அதிலிருந்து தப்பவே முடியாது. உண்மை ஜெகதீஷ், இனி கண்டிப்பா அவன் தப்பவே முடியாது. படு பாதாளத்துல ஆட்டிட்டேன் என் பரம வைரியான சங்கரன். அதுதான் எனக்கு தெரியுமே. சங்கர் இப்ப எங்க இருக்கிறான்? ஒரு மண் குடிசையில, அதுவும் சுடுகாட்டுக்கு பக்கத்துல. இனி அவன் அடுத்து போக வேண்டிய இடம் அதுதானே. அவனுக்கு மட்டும் அது சொந்தம். நாம் எல்லோருக்கும் தான் குமார். இந்த மாதிரி காரியத்தில் நீ அடையக்கூடிய நன்மை நன்மை மனச்சாந்தி தான். மனசாந்தி. பணமுள்ளவனை ஏழையாக்குவது மனசாந்தி இல்லை குமார். ஏழையை பணமுள்ளவனாக்கு, அதிலே உனக்கு மனசாந்தி கிடைக்கும். வேடிக்கை ஜெகதீஷ், எப்பவுமே சமவெளியான பூமியில பள்ளத்தை எடுத்தாதான் மேடு உண்டாகும். சமவெளியான பூமியை பள்ளமாக்குறதுல யாருக்கு நன்மை குமார்? மேட்ல இருக்கவனுக்கு.
அப்போ மனிதனை மனிதன் கெடுத்தால் தான் வாழ முடியும்னு முடிவு கட்டுறியா? அதுல சந்தேகம் வேறையா? சபாஷ் குமார். அப்போ என்னையில இருந்து அதை நான் கையாளட்டுமா? அதுவும் சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பிரயத்தனம் செஞ்ச கிடைச்சவர ஆதாயம். நீ இப்ப ரொம்ப புத்திசாலி ஆயிட்ட குமார். எப்பவுமே எனக்கு பிடிக்காத இருந்த கொள்கையை பிடிக்கும்படியாவும் செஞ்சுட்டேன். அடுத்து கெடுத்தாதான் அடுத்தவன் வாழ முடியும்ன்ற உண்மையை உணரும்படியாவும் செஞ்சுட்டேன். ஆஹா, இன்னையில இருந்து பார் உன் உபதேசத்தின் வேகத்தை. என்ன மாயாண்டி, கொஞ்சம் எப்படி வாங்க. இப்படி ஓடியாடுறேன். என்ன ஜெகதீஷ், இங்க பேசக்கூடாது, உள்ள வா. சிங்கப்பூர் சின்ன கண்ணுன்னு ஒருத்தி இருக்கிறாளே, அவளை உனக்கு தெரியுமா? சின்ன கண்ணுவா? ஓ ஆமா ஆமா, அந்த டான்ஸிங் கேளா, ஒரு செவத்த பொண்ணு கொஞ்சம் குலுக்கி குலுக்கி நடப்பாளே, அவளேதான். அவ தம்பி சிங்கப்பூர் சிங்காரம்ன்றவன் ஊருக்கு புதுசா அவன் சிங்கப்பூர்ல இருந்து வரும்போதே ஒரு நோட்டடிக்கிற மிஷினை கையோட கொண்டாந்துட்டான். அவனுக்கு எப்படி அந்த மிஷின் கிடைச்சது? எப்படியோ கிடைச்சது, எப்படியும் இங்க கொண்டாந்துட்டான். தெரிஞ்சுக்கிட்டானா அந்த பையனை பிடிச்சு கமாலா பேசி அவனை அட்ஜஸ்ட் பண்ணி தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு மேல ஆக வேண்டிய வேலை செஞ்சாரு. ஏன்னா ஒரு சின்ன ஐடியா, ஒரு பிளான். ஒரே வருஷத்துக்குள்ள 2 பேரும் கோடீஸ்வரன் ஆயிடும். கோடீஸ்வரன்? ஆமா, நீ ஒரு கோடீஸ்வரன், நான் ஒரு கோடீஸ்வரன். அப்புறம் என்ன? உண்மையாவா ஜெகதீஷ்? உண்மையை தவிர என்னைக்காவது நான் போய் சொன்னதுண்டா? உண்மை. அவர்கிட்டயும் சொல்லாதே. அப்போ எல்லாம் போக 20,000 பேங்க்ல இருக்கு. அது போதுமே, அதை வச்சுக்கிட்டு ஆரம்ப நடத்திடுவேன். ஆமா, நோட்டு அடிக்கிற மிஷினை கையில வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுக்காக பணம் கேட்கிறேன்? கெமிக்கலுக்கு வேணும் இல்ல, நோட்டு அடிக்கிறது சும்மா அடிக்கிறது. மருந்து வேணா? மருந்து என்ன சும்மா இங்க கிடைக்கிற மாதிரி தான், சும்மா கிடைக்கிற மாதிரி தான். இந்த விஷயம் சர்க்காருக்கு தெரிஞ்சா அதெல்லாம் சிதம்பரம் ரகசியம் பண்ணிடுறேன். நீ மட்டும் டிலே பண்ணிடாதே. ஒரு நாள் டிலே பண்ண அவ்வளவுதான். சிங்காரத்தை கொத்திக்கிட்டு போறதுக்கு பெரிய மனுஷன்லாம் நான் நீ போட்டி போடுறான். என்ன யோசிக்கிற இது விஷயத்துல? அப்ப சரி, நாளைக்கு இதே நேரத்துல கையில 20,000 வந்து சேர்ந்துடு. உன் வாழ்க்கையில வகையான மாறுதலை உண்டாக்கிறேன். நான் வர்றேன் ஜெகதீஷ். நாளைக்கு இதே நேரத்துல 20,000 வரணும். ஆல்ரைட். நான் நினைச்சதெல்லாம் முடிகிற சமயம் வந்தாச்சு. மாயாண்டி, என்னங்க? நாம போட்ட திட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு. நாளைக்கு இதே நேரத்துல சிங்காரத்துக்கிட்ட சின்ன கண்ணு வீட்டுல பணம் சேர்ந்துடும். அதை யாருக்கும் தெரியாம சிங்காரத்துக்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அது மாத்திரமல்ல, அடுத்தா போல நம்ம சங்கர் சம்சாரம் செல்லம் இல்ல, ஆமா, அவங்க அப்பா உயிரோட இருக்கும்போது வாங்கின கடன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடணும். அது எதுக்குங்க? உனக்கு என்னத்துக்கு மாயாண்டி இந்த கேள்வி எல்லாம்? சொன்ன வேலையை செய், அது போதும். அதுக்கு இல்லைங்க. தடுத்து பேசாதே, அது எனக்கு அறவே பிடிக்காது. சொல்றதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. என்ன சொல்றிய சொல்லு. நாளைக்கே 20,000 ரூபாயும் கொண்டு போய் செல்லம்மா கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா அதை புருஷனுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சுக்கிட்டு பிழைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அதுதான் இல்ல. பணம் கைக்கு வந்ததும் உடனே கொண்டு போய் புருஷன்கிட்ட கொடுத்துட்டு தான் அது மறுவேலை பார்க்கும். நீங்க இந்த ஒத்தாசை செஞ்ச புண்ணியம் இருக்காதுங்க. என்ன செய்யறது? பணம் கைக்கு வந்ததும் சும்மா ஒரு வக்கீல பிடிச்சு, அப்பா எப்போ வர்றாரு கேட்டா அம்மா அடிக்குதுப்பா. ராஜு, ஏன் செல்லம் குழந்தை மிரட்டுற? இந்த பாவிக்கு ஏண்டா கண்ணே நீ மகனா பிறந்து? செல்லம், இனிமே இந்த கஷ்டத்தை என்னால தாங்க முடியாது. எப்போதும் ஏக்கத்தோடு இருக்கும் நீயும், அவலப்பட்டுக் கொண்டிருக்கும் நான், உலக நினைப்பே இல்லாமல் நாம் படும் துயரில் பங்கு கொள்ளும் ராஜுவும் இனிமே இன்பத்தை காண முடியாது செல்லம், காண முடியாது. இனி நமக்கு ஒரே வழி, ஒரே முடிவு, மரணம் தான் செல்லம், மரணம் தான். ஆம் செல்லம், இடையறாத தொல்லை, அதன் எல்லை மரணம் தான். வறுமை நோய்க்கு சரியான மருந்து. அத்தா, மனதை திடப்படுத்திக் கொண்டு மறுபடியும் வாழ முயற்சி செய்யுங்கள் அத்தா. இந்தாங்க, இதுதான் நம்ம கடைசி ஆசை. இதை விட்டு கடை வச்சாவது நம்ம காலத்தை கடத்தலாம். செல்லம், செல்லம், கவலைப்படாதீங்க அத்தா, இனிமே நமக்கு நல்ல காலம் தான். தைரியமா போயிட்டு வாங்க அத்தா. நல்ல காலம், நல்ல ராஜு, செல்லம். என்ன சுந்தரி, அசோகனத்து சீத மாதிரி அசந்து போய் உட்கார்ந்துருக்க? குமார், தயவு செய்து நீங்க வராதே குமார். ஏன்?
நான் இங்க அடிக்கடி வந்து போறது உன் புருஷனுக்கு தெரிஞ்சு சந்தேகப்படுறானா? அப்படின்னா எனக்கு தர வேண்டிய பாக்கியை கொடுத்துரு. அப்புறம் நான் இருக்கா இங்க வரப்போறேன். நல்லா நீயே யோசிச்சு பாருக்குமா. என் புருஷருக்கு குதிரை பந்தை ஆவல தூண்டி அவருடைய ஆசையை அழிச்சு அதோட என்னையும் பயமுறுத்தி என்கிட்ட 13,000 வாங்கி இனிமேலாவது தயவு செய்து எங்க வாழ்க்கையில குறிக்கிறாம எங்களை விட்டு இருக்குமா? நீ சொன்னபடி 20,000த்துல 13 கொடுத்துட்ட. மிச்சம் 7,000த்தையும் சொச்சம் இல்லாம எண்ணிட்டீன்னா நான் ஏன் உங்க வாழ்க்கையில குறிக்கிடப்ப? நான் 7,000க்கு எங்கே போவேன்? ரொக்கமா ஒரு காசு கூட இரும்பு பெட்டேனா இல்லையேக்குமா. பணமா இல்லைன்னா பரவாயில்ல, பொண்ணா கொடு. நகையா? அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா 13,000 பணத்தை எடுத்து தெரியல என்ன? இதை தெரிஞ்சுக்க அந்த கிழவனால முடியாது சுந்தரி. என்ன யோசிக்கிற? எடு அந்த நெக்லஸ. இதை கொடுத்துட்டா இனிமே எங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டியே. கேட்டபடி பொன்னையும் பொருளையும் கொடுத்த இனிமேலாவது எங்க வாழ விடுக்குமா? சரி சரி, கால விடு. விட மாட்டேங்குமா. என் சந்தோஷத்துல இனிமே குறுக்கிட மாட்டேன்னு சத்தியம் பண்ற வரைக்கும் கால்களை விட மாட்டேங்குமா. அடி சட்டாளா, நீ எங்கடா இங்க வந்த? கொண்ட கிழவனுக்கு பாகமா? ஐயோ, மானத்தோடு வாழ்ந்தவண்டி, மானத்தோடு வாழ்ந்தவன். நீ பெண்ணல்ல, பெரும் பிசாசு. பெண்ணுடைய வந்த பிசாசடி. நீ பெண்களுக்கு கற்பனை நடிக்கிறதா? உண்மையான அன்பை உதாசனம் செய்து விட்ட காதகி, ராட்சசி. தொலைந்து போ, தொலைந்து போ, தொலைந்து போ. தொலைந்து போ, தொலைந்து போ, தொலைந்து போ. சங்கர், சங்கர். வா வா. பரவாயில்ல, உட்காருப்பா. என்ன சங்கர், எங்க இந்த பக்கம்? குமார், சொத்தும் வீடும் போய் இன்னைக்கு தாலி வித்து பணம் சேர்க்கிற நிலைமைக்கு வந்து, அதுவும் நாம் படுற கஷ்டத்தையும் தாயும் பசியும் தாங்க முடியாத செல்ல அவ தாலியை கட்டி கொடுத்துட்டான். அதை வித்ததில இந்த 50 ரூபாய் தான் கிடைச்சது. இதை வச்சு என்ன வியாபாரம் செய்ய போற சங்கர்? ஒரு சிறிய கதை. அதாவது 50 ரூபாய் மூலதனத்துல தினமும் அரையணா லாபத்துல முடிவில் போதிய பணம் இல்லாமல் முடை ஏற்பட்டு மூட போகும் கடை. என்ன அப்படித்தானே? குமார், ஆரம்பிக்கும் பொழுது கஷ்டத்தை சொன்னேன். லட்ச லட்சமா முதல் போட்டு வியாபாரம் செஞ்சவெல்லாம் இன்னைக்கு பாப்பர் ஆயிட்டான். இந்த 50 ரூபாய் என்ன செய்ய முடியும் சங்கர்? வேற என்ன வழி குமார்? வழி ஒரே வழிதான். ஆதியில கொடுத்த அதே டிப் இன்னைக்கு கவர்னர்ஸ் நம்பர் 6 தான் கண்டிப்பா வின் பண்ணும். இது இன்சைட் இன்ஃபர்மேஷன். மாடி வீட்டில் இருந்த ஒரு நிலையை மறுபடியும் பிடித்து விடலாம். தாலியை இழந்து வெறும் தேகத்தோடு நிற்கும் உன் செல்லத்தை தங்கமா பூட்டலாம். ஏன் முடிந்த உன் வாழ்க்கைக்கே என் டிப் ஒரு டானிக். வாங்க போ. குமார், குமார், அது வேண்டாம் குமார். என்னை பாழ்படுத்தி அந்த பூமியை மறுபடியும் குறிப்பிடாதே. மறுபடியும் நான் அங்கு போவேனானா தாலியோடு எங்கள் பிணங்களும் போக வேண்டியதான். வேண்டாம் குமார், வேண்டாம் குமார், வேண்டாம். பைத்தியம் பைத்தியம். சங்கர், நம்ம கோடி வீட்டு கோவிந்தசாமி பணத்தை படுக்கையா போட்டு குஷாலா காலம் கழிக்கிறானே, காரணம் என்ன தெரியுமா? அதை விடு. பெரிய ரோட்ல ரேஸ் குதிரையை வச்சு பங்களா கட்டியிருக்கானே பிரபல சினிமா நட்சத்திரம், காரணம் எது தெரியுமா? கட்டாயம் இன்னைக்கு விண்தான். கண்டிப்பா நீ இன்னைக்கு போகத்தான் வேணும். சரி குமார், சரி. ஓ சங்கர், போ.
பங்களா, நிலம், பணம், நகை எல்லாம் திரும்பிடும். போ சீக்கிரம், டைம் ஆச்சு. மஞ்சள் இல்ல, மன்னிக்கணும். சுந்தரம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்கள கேட்டு இந்த பக்கம் ஒரு நாய் ஓடியாந்துச்சு, பாத்தீங்களா? பார்த்தேன். ஏன் சார் சிரிக்கிறீங்க? எந்த பக்கம் போச்சு? எத்தனையோ நாய்ங்க எங்கெங்கயோ போகும் வரும். இதெல்லாம் கவனிக்க முடியுமா தம்பி? எப்பவுமே ஓடுற நாய் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். விட்டு தொலை. ஐயா, ஏன் நாயா இருந்தா விட்டு தொலைச்சிருவானே, அது எஜமான் நாய்ங்க. எஜமான் நாய், வேலைக்கார நாய். இப்படி உட்காரு சொல்றேன். பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. ஓடி போன நாயை நீ தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் அது கண்டிப்பா நிக்காது, ரன்னிங்லயே இருக்கும். ஏன் சார் நிக்காது? அது நாங்க அருமையா வளர்த்த நாயாச்சு. ஐயோ, இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தோணலையே. கேவலம் ஒரு நாய் ஓடி போனதுக்கு இவ்வளவு தூரம் கவலைப்படுறியே. நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் சம்சாரமே தடம் புரண்டு போயிட்டான். நான் அத பத்தி கவலைப்படல. ஏன் ஃபீல் பண்ணல தெரியல. எனக்கு இங்க ஸ்டடியா இருக்கு. இந்நேரம் நீயா இருந்தா லூஸ் ஆகி பைத்தியம் போல் இருக்கு. என் வீட்டு நாய் போனதற்கே நான் வீரனாய் குந்தியிருக்கே. ஒரு வெறு நாயை தேடிக்கிட்டு கிளம்பினாயே, நம்பினாயே நாயே. பயட்டிப்பு கொடுத்து டிப்பு கொடுத்து டிமிக்கு கொடுத்துட்டாண்டா. அவன் திறந்த வீட்டு நாயை போலே துணிஞ்சு புகுந்துட்டாண்டா. அவன் டிப்பு கொடுத்து டிப்பு கொடுத்து டிமிக்கு கொடுத்துட்டாண்டா. நீ திறந்த வீட்டில் நாய் நுழைய இடம் கொடுத்தது ஏண்டா? அரசார் தாண்டா. நம்பி இருந்த பொருள் நாணய மிகுந்த பொருள். நம்பி இருந்த பொருள் நாணய மிகுந்த பொருள். வெம்பி விழுந்ததடா எந்தன் தோழா, இத வெளியில தான் சொல்லாதேடா எந்தன் தோழா. வெறி விழவும் இல்லை, நம்பிக்கையில் மோசம் இல்லை. சந்தேகம் வலுத்துக்கிட்டா கிறுக்கு தோழா, எல்லாம் தலைகீழா தெரியுமாடா குறுக்கு தோழா. பயட்டிப்பு கொடுத்து டிமிக்கு கொடுத்துட்டாண்டா. நீ திறந்த வீட்டில் நாய் நுழைய இடம் கொடுத்தது ஏண்டா? அடையாடா போடா. குதிரை மேல சத்தியமா கொடுமைக்கு நான் சொல்லவில்லை. அட குதிரை மேல சத்தியமா கொடுமைக்கு நான் சொல்லவில்லை. எதிரிக்கார போய் ஒருத்த எந்தன் தோழா, அட எந்தன் தோழா, என் இதயத்திலே அடிச்சுட்டாண்டா எந்தன் தோழா. டிப்பு கொடுத்து டிமிக்கு கொடுத்துட்டாண்டா. அவன் திறந்த வீட்டு நாயை போலே துணிஞ்சு புகுந்துட்டாண்டா. கும்பொடிஞ்ச மாடு குதிச்சு என்ன புண்ணியம்? ஏன் தும்பருந்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம்? காலொடிஞ்ச குதிரை கணச்சி என்ன லாபம்? கையொடிஞ்ச நொண்டி சரி முறைச்சி என்ன லாபம்? சரி சரி, என்னடா லாபம்? என்ன லாபம்? இப்படிக்கு அன்புள்ள நஷ்டம். போனாளே போகாதவ போனாளே, வந்தானே வராதவன் வந்தானே. போனாளே போகாதவளும் போனாளே, வந்தானே வராதவன் வந்தானே. போனது போகட்டும் தேடாதே, ஆனது ஆகட்டும் மாறாதே. போனது போகட்டும் தேடாதே, ஆனது ஆகட்டும் மாறாதே. தேடாதே மாறாதே, தேடாதே மாறாதே, தேடாதே. Number 6. Number 6. Number 6.
நிலம், பணம், நகை எல்லாமே திரும்பிவிடும். இல்லமா, நான் அழிந்து விட்டேன். என் மனைவிக்கும் மகனுக்கும் துரோகம் செய்து விட்டேன். அஷ்டானான என் மகனுக்காக தாலியை கழட்டி கொடுத்து என் மனைவியை ஏமாற்றி விட்டேன் குமார், ஏமாற்றி விட்டேன். இதை போய் எப்படி என் மனைவியிடம் சொல்வேன்? ஐயோ, என்னால் தாக்க முடியவில்லையே குமார், தாக்க முடியவில்லை. பாரே ராஜு, ராஜு, ஐயோ செல்லம், செல்லம். எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. என்னங்க? உன் அண்ணன் சிங்காரமோ ஆளே இந்த பக்கம் தலை காட்டுறதே இல்லை. பணத்தை வாங்கிட்டு போய் மாசம் 2 ஆகுதே தவிர இது வரைக்கும் அதை பத்தி ஒரு தகவலும் இல்லை. என் அண்ணன் அப்படியெல்லாம் சந்தேகப்படாதீங்க. அவர் தப்பா எப்பவுமே நடக்க மாட்டாரு. அதுக்காக சொல்லல சின்ன. பத்திரிகையில் எங்கேயோ கள்ள நோட்டு அடிச்சவங்கள போலீஸ் இலாக்காவில் இருக்கிற துப்பறிய நாய் கண்டுபிடிச்சிட்டு தான். எனக்கு என்னவோ இதையெல்லாம் பாக்குறப்ப ஒரே திகழா இருக்கு. நீங்க ஒண்ணுங்க இதுக்கெல்லாமா பயப்படுறது? எங்க அண்ணன் நினைக்காதீங்க, அசகாய சூரன். சும்மா தைரியமா சாப்பிடுங்க. என்னமோ உன்னை நின்னு நிதானிச்சு ஒரு நிமிஷம் பார்த்தேன். என்ன அண்ணன் இது? இடத்தை நோட் பண்ணிவிட்டு போலீஸுக்கு காட்டி கொடுத்துருவேன்னு பயமுறுத்துறான். இனிமே நம்ம பிளான் காலி, நான் காலி, நீ காலி, எல்லாமே காலி. ஐயோ, இது என்னங்க அநியாயம்? ஆமா, ஜெகதீஷ் அப்ப அங்க இல்லையா? இருக்காரு. புண்ணியம் போலீஸுக்கு நான் இருக்கேன், பணத்துக்கு இவர் இருக்காருன்னு சொன்ன ஜெகதீஷா பேசாம இருக்காரு. அது சரி, இந்த நேரத்திலேயே ஒரு பேசிக்கிட்டா இருப்பாரு. இப்ப என்னதான் அந்த கோபால் சொல்றான்? சொல்லல, கேக்குறான். ஏடு 10,000 இல்லாட்டா இரும்பு கம்பியை எண்ணெய் வச்சு விடுவேன்னு இருமாப்பா பேசுறான். பத்திரமா மீறி ஏதாவது பேசினா தொகையை அதிகமாக்கி விடுவேன்னு வேற சொல்றான். வேணும்னா நோட்டு அடிச்சதுக்கு அப்புறம் 10 என்ன 20 தரேன்னு சொல்றதானே? நானும் என்னால முடிஞ்ச வரை சொல்லி பார்த்துட்டேன். அவன் என்னடான்னா அரச மரத்து கல்லு பிள்ளையார் மாதிரி அசையாம உட்காந்துக்கிட்டு கொடுத்தா தான் போவேன்னு எடுத்த எடுப்புல சொல்லிவிட்டான். இப்ப 10,000க்கு எங்க போவேன் சிங்காரம்? அது தெரிஞ்சாதான் நானே கொடுத்துருவேனே. ராத்திரிக்கு என்னமா கறி பண்றது? விளக்கு வைக்கிற நேரத்துல தோட்டத்துல பெருச்சாடி மேய்ஞ்சிட்டு இருக்கோம். கவனி போ. வந்துட்டா வேற சமய சந்தர்ப்பம் தெரியாம என்ன வைக்கிறது எது வைக்கிறது. இன்னுமா நிக்க போனா என்ன தங்கச்சி மச்சான் எங்க போவேன் எப்படி போவேன்னு இப்படி கைய விரிக்கிறாரு. ஏன் இப்படி ஒரே அடிய பதைக்கிற? உனக்கு வெயிட் இது 10,000 தானே? ஆமா. அதை கொடுத்துட்டா அப்புறம் ஆபத்துன்னு வராதே. அப்போ கவலைப்படாம மாமாவை கொஞ்சம் யோசனை பண்ண விடுங்க. சின்ன, இனிமே அதை பத்தி யோசனை பண்ணி என்ன புண்ணியம்? ஏதோ நடந்து போச்சு. நீ போய் கொஞ்சம் பிடிக்க தண்ணி கொண்டு சிங்காரம். நீ போய் கோபாலுகிட்ட அவன் கேட்ட 10,000 இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கொடுத்துறேன்னு சொல்லு. நான் இப்பவே போய் ரூம்ல ஒரு நகை இருக்கு, அத வந்த விலைக்கு வித்துட்டு 10,000க்கு யாராவது பார்த்து சமாளிச்சுக்கிட்டு வந்து சேர்றேன். என்ன மாமா எங்க? அவரு வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. குடிக்க தண்ணி கேட்டாரே. இந்த மாதிரி நேரத்துல யாருக்குத்தான் மனசு ஒரு நிலையில இருக்கும். நான் ஒண்ணு கேக்குறேன், உன் மனசுல உள்ளத தயங்காம சொல்லணும். என்ன? நான் இதுவரைக்கும் குமாருக்கு செய்திருக்கிற தீங்கு என் நெஞ்ச குத்துது தங்கச்சி. இதுவும் ஒரு நாடகமோன்னு நினைக்காத. உண்மையாகவே உன்னை என்னுடைய தங்கையா நினைச்சு சொல்றேன். இந்த காரியம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. முதல்லதான் 30,000 ஏமாத்தியாச்சு. இன்னும் ஒரே அடியா ஏமாத்திக்கிட்டே போனா பாவம் அந்த ஆள் எங்கதான் போய் நிப்பாரு. இருக்கு மலையாளத்துல இருந்து மதராசுக்கு வந்து நான் மனித தன்மையவே எழுந்துட்டேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்லி என்ன புண்ணியம்? எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா என்ன? நீ எப்படி அகப்பட்டு எடுத்து தவிக்கிறியோ அப்படித்தான் இகதியும். இந்த ஜெகதீஷ் செய்யற அக்கிரமத்துக்கு முடிவே கிடையாதா? ஏன் இல்ல? என்னைக்கு இந்த மனசு எல்லாத்துக்கும் துணியுதோ அன்னைக்குதான் இதுக்கு ஒரு முடிவு ஏற்படும். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துதான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன காப்பாத்துறாங்கப்பா. எவன்டா மதுரை வர? நீ மதுரை வர இல்லையா? அப்ப நீ காக்க வராய உன்னை கழுவுலதான் ஏத்தணும். ஐயோ அடிக்கிறானே, ஐயோ அடிக்கிறா நீ தம்பி, அடிக்கிறா இங்க வாங்க தம்பி. ஓ ஏரியாவில என்ன உதைக்கிறான் தம்பி? தம்பி நீ உத,
நான் பொறுத்துக்கிறேன். ஏன்னா உன் ஸ்டேஜிங் என் ஸ்டேஜிங் ஒண்ணு. பிளடி இவனுங்க அடிக்கலாமா? இங்க என்ன கூட்ட போ பணக்காரன் பின்னாலே பைத்தியக்காரன் பின்னாலே சுத்துறதே வேலையா போச்சு. பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ஜாலியா சொல்லிடுறிய. தம்பி குமார் இங்க வந்தானா? ஓஹோ, குமாராச பழையபடியும் வருதா? இவ்வளவு ஆயும் ஏன் வரப்படாத? டிப்பு செஞ்ச வேலையா இதெல்லாம்? இதான் டிப். எது டிப்? இது டிப், இது டிப், இது டிப். பேராசை. தம்பி 5 ரூபாயில அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும்னு யாருக்கு தெரியும்? இப்படி வரும், இப்படிதான் வரும். இப்படித்தான் வருமா? வரட்டும். தம்பி ரத்த கண்ணீர் பாத்தியா? ரத்த கண்ணீர் பாத்தியாடி? ரத்த கண்ணீர் பாக்கல? எங்க? இங்க பாரு. பாக்கல இங்க பாரு. இதுதான் ரத்த கண்ணீர். ரத்த கண்ணீர் வடிக்கிற ஜெகதீஷ். ரத்த கண்ணீர் நீதானா வடிக்கிற? எத்தனையோ பேர் வடிச்சுக்கிட்டு இருக்கானு. நம்ம பேர் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆஹா, ஜாலிலோ ஜும்கானா டாலிலோ கும்கானா ஜாலிலோ ஜும்கா டிப்பு 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 டிப்பு. Come on, come on, come on. ஒட்டாரங்காடு ஓடங்காடு ஓடி வாரு சுதம்பை குதிரை கொடு தங்கனே. ஐயோ பாவம். நீ பெண்ணாக பிறந்து பெற்றுவிட்ட அனுபவத்தை பார்த்தாயா? என்றோ இளம் வயதில் எழுதிவிட்ட கடிதம் நீ எதிர்பாராத சமயத்தில் எரிமலை போல் வெடித்து உன் குடும்பத்தையே பாழாக்கிவிட்டார். உன் புருஷனோ பைத்தியமாகிவிட்டான். நீயோ யாருமற்ற அனாதையாகிவிட்டாய். இனி நீ இந்த உலகத்தில் வாழ்வதை விட சாவது எவ்வளவோ மேல். முடியாது, முடியாது. என்னை வஞ்சித்த அந்த நயவஞ்சகனை நாசமாக்காமல் நான் சாக மாட்டேன். என் குடும்பத்தை குலைத்த அந்த துரோகியை குழி தோண்டி புதைக்கும் வரை நான் கண்டிப்பாக சாக மாட்டேன். குமார், இனி நீ வாழ்வதை நான் பார்த்து விடுகிறேன். ஐயா, ஐயா கும்பிடுங்க. யாரானே? விரியம்பாக்கம் வெட்டியானுங்க. எங்க வந்த? மாரியம்மன் கோவில் தர்மகர்த்தா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாருங்க. என்னையா? ஆமாங்க. எதுக்கு? எதுக்குன்னு எங்கிட்ட சொல்லலீங்க. சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வாடான்னாரு. அவ்வளவுதாங்க. சரி போ, வரேன். சரி. மாயாண்டி சைக்கிள் எடு. நாயாவத்தோடு வடாஜிமே வா வா. அவுத்தோடு அவுத்தோடு வா. வாங்க வாங்க ஜெகதீஷ், உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? உட்காருங்க. நம்ம மாரியம்மன் கோவில் திருவிழாவில திடீர்னு ஒரு தகராறு ஏற்பட்டுச்சு. தகராறா? ஆமா ஜெகதீஷ். அத எப்படியாவது சுமூகமா தீர்த்து வைப்பீங்க நினைச்சுதான் தம்பிய கூட்டியார சொன்னோம். நான் கோவில் விஷயங்கள் எல்லாம் தலையிடுறது இல்லைங்க. அட, உங்களை சாமியா கும்பிட சொல்றோம், சமாதானம் தானே செய்ய சொல்றோம். ஆமா தம்பி, நானும் இந்த கோவிலுக்கு தர்மகர்த்தாவா 10 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு தான் வர்றேன். இதுவரைக்கும் ஒரு தகராறும் ஏற்பட்டதில்லை. உங்களுக்கு நல்லா தெரியும். முந்தா நாள் முளைச்ச பையன் என்னடான்னா என் பேச்ச துச்சமா மதிச்சுட்டான். ஆள் யாரு? வேற யாரு? ஊர் பம்ப விலைக்கு வாங்குற அமாவாசைதான். அவனா? ஆமா, அவனே தாங்க. வழக்கமா தீச்சிட்டு எடுக்கிறவன் இந்த வருஷம் என்னடான்னா ரெட்டிப்பா படி கொடுத்தா தான் ஆடுவேன்னு அடம் பிடிக்கிறான். ஆட அத அவன் முன்கூட்டியே கேட்டிருந்தாலும் பஞ்சாயத்தார் முன்னிலையில ஒரு வம்பும் இல்லாம வள்ளிசா பேசி முடிச்சிருப்பேன். இதுவும் பொது விஷயம். என் இஷ்டமா செய்துட்டா நாளைக்கு 4 பேர் மத்தியில நான் தானே பதில் சொல்லி ஆகணும். இதையெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி ஒரு வம்பு தும்பு இல்லாம காரியத்தை முடிப்பீங்கன்னு தான் உங்களை கூட்டி அரசம்மா. இது எப்படிங்க முடியும்? இதுவோ அவன் சொந்த விஷயம். தவிர அவனுக்கு எனக்கு ஏற்கனவே தகராறு. அதனால நான் இதுல தலையிடுறது அவ்வளவு நல்லா இல்லை. ஏதோ என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேட்பீங்கன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட சொன்னேன். பிறகு உங்க இஷ்டம் தம்பி. உங்க மனசுக்கு எதுக்காக கஷ்டம்? நான் ஒண்ணு அவனை கேட்டு பாக்குறேன். ஆனா அவன் கேட்கலன்னா என் மேல வருத்தப்படக்கூடாது. அது போதுங்க தம்பி. எங்க இருக்கிறாங்க? கோயில்கிட்ட தான் இருக்காங்க. என்ன அமாவாசை? எல்லாம் மாலை அமாவாசை தான். ஆமா, இப்ப இங்க எதுக்காக வந்தீங்க? ஏன்பா நான் வரக்கூடாதா? தர்மகர்த்தாவுக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற தகரால தீர்க்க தான் வந்திருக்கிறேன். நீ உட்காரு. என்ன விரியம்பாக்கம் வந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நீங்க துணிஞ்சிட்டீங்களா? என்ன குட்டை, ஒரு துணி வேண்டியிருக்கு. நான் என்ன சண்டைக்கா வந்திருக்கேன்? உங்ககிட்ட சமாதானம் செஞ்சு வைக்க தானே வந்திருக்கிறேன். இவர் தான் உலக சமாதான கமிட்டி தலைவர் வந்துட்டாரு. அட போவிய வேலையை பார்த்துக்கிட்டு இருச உன் இருதயத்தை தொட்டு பார்த்து பேசு. இல்லைன்னா இப்ப நீங்க வீணா வம்ப விலைக்கு வாங்குறீங்க. நாங்க ஒண்ணு கையில வளையல் போட்டுக்கல ஜெகதீஷ். இது வரைக்கும் போடல, இனிமேதான் போட போறீங்க. யார் போட்டுக்கு போறாங்கன்னு நேருக்கு நேருன்னு பார்த்துட்டா போகுது. நாங்க கேட்டது போல படி கொடுக்கலன்னா நாங்க தீச்சட்டி எடுத்து கண்டிப்பா ஆட மாட்டோம். மீறி எவனாவது ஆடினா காலு 2 துண்டா போயிடும். ஆமா. ஆஹா,
எட்ரா தீச்சட்டிய, அட்ரா மோளத்தை. என்னக்கா எதுக்காக திரும்பி போறீங்க? தாலி எவ்வளவு வித்தீங்க? 50 ரூபாய். அப்பா, இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நானே கரிகா கடை வச்சு குடும்பத்தை காப்பாத்துறேன். எங்க அந்த பணத்தை இப்படி கொடுங்க. ஏன் இப்படி தயங்குறீங்க? நம்ம ராஜாவுக்கு பலகாரம் எதுவுமே வாங்கிட்டு வரலையா? இல்ல செல்லம். அப்போ தாலி வித்த பணம் என் தரங்கட்ட செயலுக்கு தானமா கொடுத்துட்டேன். ஆமாம் செல்லம், மறுபடியும் ரேசுல. அத்தா, பாடும் ரேசுக்கா போனீங்க? பவித்திரமான தாலியை எந்த பாடும் ரேசுக்கா பலி கொடுத்தீங்க? பச்சை குழந்தையின் பசியை போக்க கொடுத்தது அந்த பந்திய பூமியிலேயே தொலைச்சீங்க. இனிமே அடகு வைக்கவோ என்ன இருக்கு? அந்தஸ்தும் ஆபரணமும் போய் அனாதையாக நிற்கும் நான் ஒருத்திதான் பாக்கியத்தான்.
இனிமே உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன் செல்வம். இனிமே உங்களுக்கு நான் பாரமாயிருக்கவே மாட்டேன் செல்வம், பாரமாயிருக்கவே மாட்டேன். ஏமா வருத்தப்பட்ட நீருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல. தூக்குறியா? ஏன் பாத்து நீங்க என்ன சங்கரா தூக்கு போட்டுட்டான்? அடப்பாவமே. ஆமாங்க, அவரு பொழைச்சதே அந்த அம்மாளோட தாலி பலன்னு தாங்க சொல்லணும். மாயாண்டி, உலகத்துல பதிவிரதைங்க இல்லாம பொழுது போகல, பொழுது வடியல. அத உத்தேசம் பண்ணித்தாங்க மேலும் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவங்க மகன் மேஜர் ஆனதும் கொடுக்கறதா பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறோமே, அந்த பணத்தை எடுத்து செல்லம்மா கிட்ட சேர்த்துற சொல்லிட்டாருங்க. யாரது? ஜெகதீஷா அப்படி சொன்னா? ஆமாங்க மாயாண்டி, சில விஷயத்துல ஜெகதீஷ் மூர்க்கத்தனமா நடந்துட்டாலும் உண்மையிலேயே அவன் ஒரு நல்ல மனுஷன் தான் ஐயா. ரொம்ப தங்கமானவருங்க. அவரை பத்தி புரியாதவங்க தான் ஊர்ல ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்னங்க அது? நம்ம பேங்கர் முனியாண்டி பிள்ளை சம்சாரம். ஆமா, அந்த அம்மா நம்ம குமார் பேர்ல விஷம் கலந்த மருந்த வீசிட்டு இப்ப போலீஸ் பாதுகாப்புல இருக்காங்களே. பாவம், குமார் உடம்பெல்லாம் வெந்து போச்சுங்க. ஆஸ்பத்திரியில கட்டு போட்டு சின்ன கண்ணு விட்டு கொண்டு போயிருக்காங்களாம். அது விஷயமா ஜெகதீஷ் தான் சுந்தரிக்கு உடந்தையா இருந்தான்னு ஊர்ல சில போலீசாரும் சந்தேகப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேனே. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சத்தியமா நான் சொல்றேன், அதெல்லாம் அவரு கலந்துக்கவே இல்ல. எனக்கு நல்லா தெரியும். இப்ப கூட குமார பாக்கத்தாங்க போயிருக்காரு. ஐயோ, என்னால வலி தாங்க முடியலே. உடம்பெல்லாம் நல்லா பத்தி எரியுது. எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியலீங்களே. நான் செஞ்ச தீவினைக்கு என்ன செய்ய முடியும் செல்ல? அதை நான் தான் அனுபவிச்சாகணும். உண்மை குமார், உண்மை. ஒவ்வொரு ஜீவராசியும் அதனதன் செயலுக்கேற்ப அனுபவத்தே தீர வேண்டும். நன்மைக்கு புறம்பாக தவறு செய்த எவனும் தரணியில் அதிக நாள் வாழ்ந்ததில்லை. ஜெகதி, எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டோம் பாத்தியா? பெண்களை கண்களாக மதியாத எவனுமே புண்படாமல் வாழ்ந்திடவே முடியாது குமார். செல்வத்தோடு வாழ்ந்த செல்லத்தை உன் காதலை ஏற்காத காரணத்தால் கஷ்டப்பட வைத்தாயே, அதற்கு இது பரிசு. ஜெகதீஷ், நற்குணமே உருவான ஒரு தந்தை ஊரை விட்டே துரத்தினாயே, அதற்கு இது பரிசு. ஒவ்வொரு பாவியின் முடிவும் இப்படித்தான். நயவஞ்சகளின் வாழ்க்கையை இப்படித்தான் அழிந்து போகும். நீ மட்டும் நேர்மையானவனா? வாழ தெரியாத ஏழை ஒருவன் கொடுத்த குற்றத்திற்காக அவனை விஷமிட்டு கொண்டு விட்டு ஓட்டி போய் தப்பித்து கோழைதானே? அது மட்டும் நீதி உள்ள காரியமா? நெஞ்சில் கொஞ்சமும் இரக்கம் இல்லாமல் நேர்மையற்ற முறையிலே ஆர்வத்தை தூண்டிவிட்டு கள்ள நோட்டடிக்க அவர் கருத்திலே தூபமிட்டு உள்ள பணத்தையும் கொள்ளையடித்தாயே, அது மட்டும் கண்ணியமான செயலா? அடிப்பிழைக்கும் அவளை பெண்தானே என்று அலட்சித்தார். உனது அக்கிரம செயல்களுக்கெல்லாம் என்னை அடிப்பணிய செய்து ஆட்டி படைத்தாயே, அது மட்டும் நேர்மையான காரியமா? என்ன வார்த்தைகள் அளவுக்கு மிஞ்சி விட்டது. இனி அஞ்சி பயனில்லை என்று தெரிந்துதான் அறிவுறுத்துகிறேன். ஊருக்கு உபதேசம் செய்யும் உண்மத்தனே, உன் முதுகு புண்ணை ஆற்றாது பிறப்புணருக்கு புனுகு பூச புறப்பட்ட புல்லுருவியே, நிந்திக்காது திரும்பிப்பார், அப்பொழுது தெரியும். இதை நான் எதிர்பார்த்ததுதான். பிற நன்மைக்காக பாடுபட்ட உலக உத்தமர்களையே இந்த மாநிலம் துப்பாக்கியாலும் துளி விஷத்தாலும் ஆய்த்திருக்கிறால் கேவலம் நான் எம்மாத்திரம். என்ன காரியம் செஞ்சிட்டேன்? சின்ன செய்தது நியாயம்தான் குமார். உன்னை திருத்துவதாக நினைத்து பழிக்கு பழி என்ற பாதகச் செயலை என்னையே நம்பிய உன்னிடமே காட்டிவிட்டேன். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் குற்றத்தை உணராது
பிறர் செய்யும் குற்றத்தை கண்டு அதை தண்டிக்க முற்படும் பொழுதுதான் இந்த உலகமே சிரிக்கிறது. நான் வருகிறேன். ஜெகதீஷ், ஜெகதீஷ், நீங்களும் நாளைக்கு காலையில 10 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேரணும். ஆகட்டுங்க. டாக்டர் அசைக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன தடுக்காது. இந்த பாவிக்காக பட்ட துன்பம் போ. நான் வச்சிட்ட எல்லோருமே இந்த வஞ்சம் தீர்த்துக்கிட்டாங்க. ஆனா என் சங்கர் உத்தம நண்பன் நீ. என்னை பத்தி யார் என்ன சொல்ற போது கேளாத உத்தம நண்பன் நீ. மனிதருள் மாணிக்கம், உலகிலேயே உயர்ந்தவர். உண்மையிலேயே என் மேல உனக்கு அன்பு இருந்தா நான் சொல்றதை கேட்டு என்னை விட்டுடு. நான் வர்றேன். உலகம் சிரிக்குதடா மனிதா, உலகம் சிரிக்குதடா மனிதா. உலகம் சிரிக்குதடா. அன்பிலே பிறந்து வளர்ந்து வம்பில் அழியும் நிலையை கண்டு உலகம் சிரிக்குதடா மனிதா, உலகம் சிரிக்குதடா. பண்பும் அறிவும் தடுத்த போதும் நண்பனை கெடுத்திடும் வஞ்சகன். கண்களிரண்டிலும் கடலை பெருக்கி கலங்கிடும் போது உதடுகளோரும் உலகம் சிரிக்குதடா மனிதா. உலகம் சிரிக்குதடா. உள்ளத்தில் வைத்து உருவாக்கி தினம் பள்ளியில் வைத்து ஆளாக்கும். பெற்றவர் வருந்திட சிரித்தவன் முடிவில் புலம்பிடும் போது பொன்னிதழ் திறந்து உலகம் சிரிக்குதடா மனிதா. உலகம் சிரிக்குதடா. மலராம் பெண்களை மண் புதைத்திட நினைத்தவன் சிரிக்கிறான். வீசும் நெருப்பாம் கற்பிலே அவனும் வேக உலகம் தாக்க முடியலையோ. குமார், நீ செய்த பாவங்களை இனி உன் கண்ணீரால் தான் கழுவ வேண்டும். இளமை பருவத்தின் இரத்த வேகத்திலே உலகமே உனது கரத்தில் இருப்பதாக நினைத்து இறைவனே இல்லை என்று இருமாந்தாய். அதன் முடிவு இன்று என்னவாயிற்று? இறைவனை நீ மறந்தாலும் உன்னை அவர் மறக்கவில்லை. தானாகவே நீ அவர் பாதத்தருகில் வந்து சேரும்படி செய்து விட்டார். இந்த முடிவு உனக்கு மட்டுமல்ல குமார், உலகில் உள்ள உன்னை போன்ற உன்மத்தர்கள் அனைவருக்குமே தான். உண்மைதான், உண்மைதான். இதானா உனக்கு படுக்க விடா. எந்திரிச்சு போடா தூர.
சித்தி விநாயகா, இந்த ஏழைய காப்பாத்துடா. வச்சுக்க. குமார், உன் நிலைமை எவ்வளவு சீக்கிரத்தில் எப்படி ஆகிவிட்டது பார்த்தாயா? செல்வம் மிகுந்த சீமானின் மகனாக பிறந்தும் நீ அடைந்துவிட்ட சீர்கேட்டை பார்த்தாயா? இத்தனைக்கும் காரணம் எது தெரியுமா? நீ இழைத்த தீங்கு, நீ வளர்த்த துரோகம், நீ புரிந்த வஞ்சகம் ஆக அனைத்தும் ஒன்று சேர்ந்து இன்று உன்னை இந்த இடிநிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது. இனி நீ ஒரு பிச்சைக்காரன், பிச்சைக்காரன். ஐயோ, நானே ஒரு பிச்சைக்காரன். என்னிடமா பிச்சை கேட்கிறேன்? செல்லம். யாரு? குமார். ஆமா செல்லம், நானேதான். உங்கள் குடும்பத்தை குலைத்த துரோகி நானேதான். உங்கள் நல்வாழ்வை நலியச் செய்த துன்பத்தில் ஆழ்த்திய வஞ்சகன் நானேதான். தன்மானமே உயிரென வாழ்ந்து வந்த சங்கரை தற்கொலைக்கு ஆளாக்கி குற்றவாளி கூட்டிலே நிற்க செய்த கல்வெஞ்சல் நானேதான். எனக்காக நீ இருக்கப்படாதே செல்லம், இருக்கப்படாதே. நான் மகா பாவி, இந்த பாவியின் எதிரில் நிற்காதே செல்லம். போய்விடு, தயவு செய்து போய்விடு செல்லம். மாமா, இந்த காசு எதனா வாங்கி தின்னு. ராஜு, ராஜு, தீமை செய்தவனுக்கு நன்மையே செய்ய பொன்மொழிக்கேற்ப நடந்து விட்டாயே ராஜு, ராஜு, ராஜு. கை அண்ணே. என்னடா இது நியாயமா? இல்ல இது நியாயமான்னு கேக்குறேன். நியாய நியாயத்தை என்கிட்டயா கேக்குற? எல்லாம் கோர்ட்ல கேட்டுக்க. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைண்ணே. மித்தவங்க எல்லாம் என்ன 2 தாய்க்கு ஒரு பிள்ளையா? சும்மாரா வாய மூடிட்டு. வீட்டுக்கு அடங்கல, இல்ல ஊர்ல அடக்கி விட்டாங்க. ஏதோ சாமியாரா போனா கொஞ்சம் நிம்மதியா வாழலாம்னு நினைச்சேன். சாமியாரா இருந்த என்ன வில்லனா ஆக்கி அந்த வில்ல கையில விளக்கையும் மாட்டி இப்ப ஜெயிலுக்கு போற அளவு கொண்டாந்துட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? இந்த காக்கா மாதிரி கர்ரு கர்ருன்னு கத்திக்கிட்டே வந்த அப்புறம் நான் போடலாம். கும்பிடுறாங்க. யாருப்பா கார் இடிச்சிடாது? நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. சித்தி விநாயகா, நீதான் என் மகனை காப்பாத்து. ஐயோ, அப்பா, என் மகன் குரல் மாதிரி கேக்குதே. அப்பா, குமார், 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 குமார். என்னடா கோலம்? கோடு 309 செக்ஷன் படி குற்றவாளியான சங்கர் இது போன்ற குற்றத்தை மீண்டும் தான் செய்வதில்லை என்று உறுதி கூறுவதால் குற்றவாளியின் சந்தர்ப்பம், சூழ்நிலை, வயது முதலியவற்றை உத்தேசித்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 562(1)A பிரிவின் கீழ் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்கிறேன். ராஜு, 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 செல்லம், அழாதே செல்லம், அழாதே. கோர்ட்டாருங்க என்ன மன்னிச்சு விடுதலை செய்துட்டாங்க. அத்தா, நான் உங்களுக்கு என்ன அபவாதம் செய்தேன் இப்படி நடக்க துணிஞ்சீங்க? செல்லம், செல்லம், எங்களை அனாதரவா விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படியத்தான் மனசு வந்தது? செல்லம், ஏதோ புத்தி பேதலிச்சு போய் நான் தவறா நடந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு செல்லம். சங்கர், சங்கர், சங்கர். குமார், என் மகன் நிலைமைய பாத்தியா சங்கர்? பாத்தியா சங்கர்? இது என்ன கோரம் குமார்? இதுதான் உனக்கு இழைத்த பாவங்களின் பிரதிபலிப்பு சங்கர். சத்தியமே உருவாறு ஒன்றை சீரழித்து திருமைப்படுத்தினது. அதற்கு நான் பெற்ற கைமாறு சங்கர். இந்த உலகத்துல யாருதான் குற்றம் செய்யாதவங்க? குற்றத்தை உணர்ந்து திருந்திட்டா அதுவே போதும். நான் இப்ப திருந்திட்டேன் சங்கர், நான் இப்ப திருந்திட்டேன்.
என் தீய குணங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி அதற்கு தீ வைக்க காலம் நெருங்கி விட்டது சங்கர். குமார், நீ அப்படியெல்லாம் சொல்லாது. அதை மனசு தாங்காது. என் ஆஸ்தி அழிஞ்சதுக்கு காரணம் நீ இல்லை, என் ஆசைதான். சங்கர், குமார், நீ எனக்கு வாழ்வளித்த தெய்வம். எங்கள் காதல் பூத்து குலுங்க புத்துயிர் அளித்த உத்தம நண்பன், உயிர் தோழன். குமார், உன்னால் கிடைத்த இன்பங்கள் தான் என் செல்லமுன் ராஜு. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சித்திரவதை செய்யும். நீ என்ன புகழ புகழ என் புண்ணெல்லாம் அனலாம் பத்தி எரியுது சங்கர். குமார், அப்பா மாமாவை அழாதுன்னு சொல்லுப்பா. ராஜு, குமார், 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 வீணா வருத்தப்படாது. வெந்து போன உன் உடலுக்கு அது வேதனையைத்தான் அதிகப்படுத்தும். வா, போகலாம். இதுவே என்னால எங்கேயும் வர முடியாது சங்கர். நான் போக வேண்டிய ஒரே இடம் சுடுகாடுதான். அழாதீங்கப்பா, அழாதீங்க. இந்த மாதிரி ஒரு வகை இருக்கான்னு சொல்றதை விட இறந்தான்னு சொல்லுங்க. அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். சங்கர், இதுவே நீதான் அப்பாவுக்கு தேர்வு சொல்லணும். இந்த வயசான காலத்துல நீதான் அவருக்கு ஆதரவா இருக்கணும். பெத்த பிள்ளையால அவர் ஒரு சுகமப்படல, அவ்வளவு குடும்பப்படுத்திட்ட சங்கர், அவ்வளவு குடும்பம். குமார், குமார், இனிமே இந்த தெய்வத்தை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. குமார், குமார். வாடாக்கள். சங்கர், என்னப்பா? இன்பம் கனவிலே இல்லையப்பா, இது போன்ற வாழ்க்கையிலேதான் இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் வகைகட்டு திரிந்த ஒருவன் உயிர் விடும் போதாவது அதை உணர்ந்தானே என்று எண்ணும் போதுதான் என் மனம் நிம்மதியடைகிறது. நிலா வேண்டும் என்று அடம்பிடிக்கும் குழந்தையைப் போல் குமார் நடந்ததாலேதான் இன்று உலகம் அவனை பார்த்து சிரிக்கும் அளவிற்கு அகால மரணம் அடைந்தான். சூதும் வாதும் வேதனை செய்யும் என்ற வாக்கினை பலமுறை கேட்டிருந்தும் படித்திருந்தும் பயனடைய முடியாத மாந்தர்களை நினைத்துத்தான் இந்த உலகம் சிரித்தது, சிரிக்கிறது, சிரித்துக் கொண்டே இருக்கிறது.